நாராயண 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 சதா நிரந்தர ஹரி குணகா நாராயண 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 கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஒரு புஷ்பம் மலர்ந்ததுன்னா அந்த புஷ்பத்தினுடைய சுகந்தம் என்ன தடை செஞ்சாலும் அது நில்லாது. அது பரவிண்டே போகும், தானாகவே பரவிண்டு போகும். அதுபோல இந்த பிரகலாதன் அப்படிங்கிற இந்த பெரிய பக்த தாமரை மலர்ந்தெடுத்து ஞானம் வந்துடுத்தோ, பரம ஏகாந்த பக்தி வந்துடுத்தோ, அது என்ன அடைச்சாலும் அது நிற்காது. அவன் அந்த குருகுலத்தில் விட்டுட்டோ ஏதோ கற்றுக்கட்டும்னு நினச்சா அவன் கற்றுக்கலை, சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சு விட்டான். அந்த கூட படிக்கக்கூடிய அந்த குழந்தைகள் எல்லாம் பிரகலாதன் கிட்ட அதீத பிரீத்தி. யாருக்கு தான் இருக்காது? பிரேமையே உருவமாக யாராவது ஒருத்தர் இருந்தா அப்படின்னா அவள்கிட்ட பிரேமை இல்லாமல் வேறு யார்கிட்ட இருக்கும்? எல்லாரும் பிரகலாதன் தான் எல்லாருக்கும் பாஸ். அவன் 5 வயசு தான், அவனோட பெரிய குழந்தைகள்லாம் இருக்குது. எல்லாருக்கும் பிரகலாதன் தான் லீடர். அவன் என்ன சொன்னாலும் கேட்பா. இப்போ எல்லாம் ஒரு நாளைக்கு இப்படி விளையாடின்னு இருக்கிறச்சு எல்லாரையும் கூப்பிட்டான் பிரகலாதன். வாங்கோடா எல்லாரும்னா எல்லாம் ஓடி வந்து உட்காந்துட்டா. என்ன பிரகலாதா, ஏன் இப்படி காலத்தை வியர்த்தம் பண்ணிட்டு இருக்கீள்? எல்லாரும் என்ன சொல்கிற பிரகலாதா? விளையாடிட்டு தானே இருக்கோம், எப்போ பாரு படிக்க முடியுமா? வாத்தியார் வேற படிங்கிறார், ஏதோ கொஞ்சம் பிரேக் விட்டுருக்கார், அவர் எங்கேயோ கிளம்பி போயிருக்கார், இப்போ தானே விளையாட முடியும், விளையாடுறோம். இப்படி விளையாட்டுலேயே காலமெல்லாம் போயிடுத்துன்னா பகவானை எப்போ அடைவேள் அப்படின்னு கேட்டான் பிரகலாத். பகவானா அப்படின்னா என்ன? அது ஏன் அடையணும்? அவர் யாரு? அவர் எப்படி அடையணும்? அப்படிங்கிற எல்லா கேள்விகளும் அதுகள் ஒன்றுன்னா கேட்கறது. உடனே பதில் சொல்றார் பிரகலாதன். கௌமார ஆச்சரேத் பிராஜ்ஞோ தர்மான் பாகவதானிக துர்லபம் மானுஷம் ஜன்ம ததபி அத்ருவமர்த்ததம். இந்த மாதிரி ஒரு மனுஷ சரீரம் நமக்கு கிடைச்சிருக்கே, அது சாதாரணப்பட்ட விஷயமா? எவ்வளோ கஷ்டமானது. பல ஜென்மாக்கள் நம்ம எடுத்திருக்கோம். புல்லாகி பூண்டாகி புழுவாய் வல் மரமாய் வல் அசுரராய் கணங்களாய் அப்படின்னு இந்த செல்லான் என்ற ஸ்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து ஒரு வழியாக கடைசியில் நமக்கு இந்த மனுஷ பிறவி கிடைக்கிறது. அதை எப்படி வியர்த்தம் பண்ணுவாளோ? இங்கே என்ன பண்ணணும்னா, மனுஷனா பிறந்ததுக்கு யதாகி புருஷஸ்யக விஷ்ணோஹோ பாதோபசர்ப்பணம் யதேஷா சர்வபூதானாம் பிரியா ஆத்மேஸ்வரா சுஹ்ருத். இந்த பிறந்ததுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிறந்த பயன் என்ன அப்படின்னா, பகவானுடைய ஸ்ரீசரணங்களில் போய் சரணாகதி பண்ணணும். அதுதான் பிறப்பின் பயன் அப்படின்னு சொன்னார். யார் இந்த பகவான் அப்படின்னா, யசஹா சர்வபூதானாம் பிரியா, எல்லாருக்கும் ரொம்ப பிரியமானவன் அந்த பகவான். ஆத்மாவா இருக்கக்கூடியவன் அந்த பகவான். எல்லாருக்கும் ஈஸ்வரனா இருக்கக்கூடியவன் அந்த பகவான். எல்லாருக்கும் சுஹ்ருத்தா இருக்கக்கூடியவன் அந்த பகவான். சுஹ்ருத்துன்னா நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட விரும்பப்பட்ட ஒரு சிநேகிதன். சுஹ்ருத்து பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவா இல்லையா, BFF. அவன் ஒருத்தனுக்கு தான் BFFங்கிறது பொருந்தும். ஃபார் எவர் அவன் ஒருத்தன் தான். பைத்தியம் மாதிரி BFFங்கிறது இந்த மனுஷாலாம் மூளை யூஸ் பண்ணுறாளா என்னன்னே தெரியாது, இல்லை வார்த்தைக்கு தான் வேல்யூ இல்லையான்னு தெரியாது. BFF உங்கள் மண்ணாங்கட்டி, நீயும் ஃபார்எவர் இல்லை அதுவும் ஃபார்எவர் இல்லை, எல்லாம் மண்டையை போட போதுகள், என்னத்தை ஃபார்எவர் வேண்டி கிடக்குதுல்ல. சதா சர்வகாலமும் ஃபார்எவர் அப்படின்னா, ஜென்ம ஜென்மம் எடுத்தாலும் ஃபார்எவர் அப்படின்னா ஒருத்தன் தானே.
ஜென்ம ஜென்மாந்தரத்திலையும் நமக்கு சகனாக இருக்கக்கூடியவன் அந்த பகவான் ஒருவன் தானே. அப்படிங்கும் பொழுது அவன் தானே பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர். அதான் சுகிருத்துங்கிறது. நமக்கு சுவாமி அவன், நமக்கு நாதன் அவன், நமக்கு ஈஸ்வரன் அவன், நமக்கு ஆத்மா அவன், நமக்கு சுகிருத்து அவன். அவனை சரணாகதி பண்றது தான் நமக்கு வாழ்க்கையின் லட்சியம். அதனால அதுக்குத்தான் நம்ம பிரயத்தனம் பண்ணணுமே தவிர, என்ன பிரயத்தனமாக இருந்தாலும் அதுக்காக இருக்கணுமே தவிர, அந்த பிரயத்தனங்கள் எல்லாம் வேஸ்டா உலகத்தில் இதை அடையணும் அதை அடையணுங்கிறதுக்காக நம்ம ஒரு எத்தனமே பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா நீ பிரயத்தனம் பண்ணியா துக்கம் வருது, உனக்கு தானா வருதோன்னா அந்த மாதிரி பிரயத்தனம் பண்ணாமலேயே சுகமும் வரும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நான் பிரயத்தனம் பண்ணாதான் உலகத்தில் சுகம் வரும்னு. இல்லவே இல்லை, தானா வரும். பிரயத்தனம் அப்படின்னா இங்கே என்ன ஞாபகம் வச்சுக்கணும், உடம்பால் ஃபிசிக்கலாக பண்ணுறத பிரயத்தனம்னு சொல்லலை, மனசுனால் கஷ்டப்படுறத தான் இங்கே பிரயத்தனம்னு சொல்கிறோம். உடம்பு சிரமப்பட்டு தான் தீரணும், அதுதான் உடம்புக்கு ஹெல்த்து கூட. உடம்பு சிரமப்படுறதுங்கிறது உடம்புக்கு விதிக்கப்பட்ட ஒரு விஷயம். மனசு சிரமப்படப்படாது. என்றைக்கும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், உடம்பு சிரமப்படலாம், மனசு சிரமப்படக்கூடாது. உடம்பால் உழைக்கணும், அதில் தப்பு இல்லை. மனசு கஷ்டப்படக்கூடாது, மனசு व्यसனப்படக்கூடாது, மனசு சாந்தியை இழக்கக்கூடாது. இதை ஞாபகம் வச்சுட்டான்னா பிரயத்தனம்ங்கிறது எந்த லெவலில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். எஃபர்ட், தி ஹார்ட் ஒர்க் இஸ் ஃபார் த பாடி. மைண்ட் ஷுட் நாட் பி ஸ்ட்ரெயின்ட், மென்டல் ஸ்ட்ரெஸ் ஷுட் நாட் பி தேர். இப்போ நம்மளாம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் தானே ஓடுறோம். ஒன்று அச்சீவ் பண்ணுங்கிறச்சே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வரும். அதை சொல்கிறோம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அவசியம் இல்லைங்கிறோம். அதை பண்ணாதீங்க, அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணாலும் வரக்கூடிய பலிதம் ஒன்று தான், ஸ்ட்ரெஸ் பண்ணலேனாலும் வரக்கூடிய பலிதம் ஒன்று தான். ஸ்ட்ரெஸ்ஸு வேணால் நீ பண்ணலாம், படலாம். ஆனால் நீ மனசால் ஸ்ட்ரெஸ் பண்ணதுனால ஏதாவது மாற போகிறதா என்ன? உன் பிராரப்தத்தில் உனக்கு என்ன எழுதியிருக்கோ அது வந்தே தீரும். நீ கவலைப்படுறதுனால அது மாறப்போகிறது இல்லை. நீ கவலைப்படுவதனால அது மாறப்போகிறது இல்லை. நீ கவலைப்படாமல் இருந்துட்டேங்கிறதுனால அது ஒன்றும் அதுவும் மாறப்போகிறது இல்லை. ஒரு எக்ஸாம்பிள், நீ எக்ஸாம் எழுதினேன், எழுதிட்டு வந்துட்டு என்ன போகிறதோன்னு கவலைப்படுற, அது எக்கடோ கட்டு போட்டுன்னு பேசாமல் இருக்க. நீ என்னவா இருந்தாலும் நீ எழுதினதுக்கு தானே உனக்கு மார்க் வரப்போகிறது. நீ அப்புறம் பட்ட கவலை யாராவது பார்க்க போகிறாளா? முன்னாடி நன்னா படி, அதுக்கு வேணுங்கிற அந்த ஃபிசிக்கல் எஃபர்ட்டை நீ போடு, எழுது, முடிஞ்சு போச்சு. இந்த எழுதினதுக்கு அப்புறம் என்னாகுமோன்னு இந்த கவலை உப்புக்கு பிரயோஜனம் கிடையாது. அதைத்தான் இங்கே வந்து பிரயாசைன்னு சொல்கிறோம். அவசியம் இல்லாததுக்கு பிரயாசை அப்படிங்கிறது உடம்பால் பண்ணுறது இல்லை, மனசுனால படக்கூடிய இந்த கவலை, அதை விடுங்கோன்னு சொன்ன. அதனால என்ன பண்ணணும், பகவானை திருப்தி பண்ணு, பகவானை பகவானுக்கு போய் கைங்கரியம் பண்ணு அப்படின்னு பகவானை ப்ளீஸ் பண்ணு. பகவானோ உன்னிடத்தே இருக்கார். அப்போ ஒரு அசுர குழந்தை கேட்கறது பகவானை எப்படி ப்ளீஸ் பண்ணுறது? ஏன்னா அவள் ஒன்று, இப்போ நீ ப்ளீஸ்டாக இருக்கணும், உன்னை சந்தோஷப்படுத்தணும்னா ஏதோ போண்டாவோ லட்டோ கொடுத்தா நீ சந்தோஷப்படுவியாக்கும். இன்னொருத்தனுக்கு ஏதோ சினிமா காமிச்சா அவன் சந்தோஷப்படுவான். சில பேர்லாம் மேரத்தான் ஓடினா சந்தோஷமாரா, ஏதோ என்னமோ சொல்வாளே, ரன்னர்ஸ் ஹை அப்படின்பா. அதோ ஓடினா அவளுக்கு குஷி, அவளை பார்த்தாலே நமக்கு வேர்க்கிறது. இப்படி ஓடுதுகளே அப்படின்னு நம்மளால நடக்கவே முடிய மாட்டேங்கிறது. சில சமயம் வாக்கிங் போகலான்னு போனால் ரொம்ப வெக்கமாக இருக்கும் நமக்கே. நம்ம புசுன்னு மலையில் ஏறின்னு இருப்போம், நம்மளோட வயசான தாத்தா ஓடிப்பிடுவார். நம்மளோட வயசான தாத்தா ஒரு அரை மாட்டேன் துங்குன்னு ஓடி போய்டுறாரு. போய்ட்டு நம்ம இங்கே புஷ்ன்னு கிளம்பி நடந்து போயிட்டு இந்தமா ஓடுறது இந்த தாத்தா அப்படின்னா
ரொம்பலாம் வருத்தப்பட்டோம் முதல்லலாம், என்ன இப்படி இருக்குன்னு. அப்புறம் தான் நான் வந்தது, அவள் கண்டதை திங்கிறா இல்லையா, அது சக்தியெலாம் இருக்க அவளுக்கு. நம்ம தயிர்ஜாத சாப்பிட்டு என்னத்தை பண்ண முடியும்னு சொல்லி ஒரு தயிர்ஜாதமும் தொகையிலேருந்து தொட்டுன்னு சாப்பிட்டுவிட்டு நானும் ஓடுறேன். நம்மளால் ஓட முடியுமோ? நம்மளால் பிரவச்சனம் நன்னா பண்ண முடியும், மணிக்கணக்காக பிரவச்சனம் வேணால் நம்மளால் பண்ணலாம். மலையில் ஓடுன்னா அதெல்லாம் நமக்கு வரும், அதுக்கு வேணுங்கிறத தின்னா தான் அதெல்லாம் முடியும். இந்த ஓடுறதுகள்லாம் சேர்த்து இவள் சாப்பிட்றதுனால இவள் ஓடுறான். அது ஓடுறது, அதை திணி வாழும் ஓடுறான். அதனால இப்போ ஒருத்தருக்கு ஒன்று திருப்தி கொடுக்கறதே பகவானுக்கு. நீ சொல்கிற பகவானுக்கு எது திருப்தி கொடுக்கும், எப்படி அவனை திருப்தி பண்ணுறது அப்படின்னா, பிரகலாதன் சொன்னான், நஹி அச்சுதம் பிரீணயதோ பகு ஆயாசோ அசுராத்மஜா, நஹி அச்சுதம் பிரீணயதோ பகு ஆயாசோ அசுராத்மஜா, ஆத்மவத் சர்வபூதானாம் சித்தத்வாத் இஹ சர்வதः. பகவானை பிரீத்தி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமே இல்லைப்பா. அச்சுதனை சந்தோஷப்படுத்துறது, அச்சுதனை பிரீத்தி பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆத்மஸ்வரூபனாக ஏற்கனவே இருக்கக்கூடியவன் தான் இந்த பகவான். பிறந்ததுலேருந்து நம்மளோட கூடவே அவிஜ்ஞாத சகாவா நம்மளோட கூடவே இருந்துட்டு இருக்கான் இந்த பகவான். தெரியாத ஒரு நண்பன், அவிஜ்ஞாத சகா அப்படிங்கிற வார்த்தையை பாகவதம் பிரயோகம் பண்ணுறது ஒரு இடத்துல, நமக்கு தெரியாத நண்பன் இவன். பஜனை நம்ம பாடுவோம் இல்லையா, जीवन का आधार साई जन्म जन्म बंधु साई पतित पावना साई दया सागरा दीन बांधवा साई दया सागरा. ஜனம ஜனம பந்து சாயின்னு சொன்னான். எவ்வளோ ஜென்மம் எடுத்தாலும் நமக்கு ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகிதன் அவிஜ்ஞாத சகா ஒரு ஜென்மாவிலையும் நம்ம இவனை திரும்பி பார்த்தது கிடையாது. ஆனாலும் நம்ம அவனை பார்க்கலையானாலும் நம்மளோட கூடவே வந்துட்டு இருக்கக்கூடியதான சகா பகவான். அவரை விட்டுட்டு மிச்சவாளெல்லாம் திருப்தி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் உலகத்தில். ஒரு மனுஷனை திருப்தி பண்ண முடியறதோ எத்தனை கஷ்டமான பிரயாசையாக இருக்குது. என்ன பண்ணாலும் ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறாளே, எத்தனை பண்ணாலும் வேற ஒரு குத்தம். ஒரு நாள் நம்மக்கிட்ட ஒரு குத்தம் கண்டுபிடிக்காமல் நம்மளை பொறுத்துண்டு சகிச்சுண்டு வேணுங்கிறச்சே உதவி பண்ணிட்டு நம்மளுக்கு ரட்சணை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரே மித்திரன் பந்து பகவான் ஒருத்தன் தானே. நினச்சி பாருங்க, எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுங்கிறோம். அவளெல்லாம் இன்றைக்கி ஒன்று பண்ணால் இவன் சந்தோஷப்படுறான், அவன் ஊங்குறான். அவனை சந்தோஷப்படுத்தினா இவன் உருன்னு போகிறான். இல்லை இவனே இன்னைக்கு ஒன்று சொல்கிறான், நாளைக்கு ஒன்று சொல்கிறான். மனுஷால லேசில் திருப்தி பண்ண முடியாத பகவானோன்னா சுலப பிரசன்னன் பகவான். ஆசுதோஷி கொஞ்சம் பண்ணாலே சந்தோஷப்படுறான். கதஞ்சித் உபகாரேன அப்படிங்கிறா ராமாயணத்தில். ஏதோ துணுண்டு உபகாரம் பண்ணாலே மறக்கவே மாட்டாராம் பிரபு ராமச்சந்திர பிரபு. அப்படி இருக்கக்கூடிய பகவானை திருப்தி பண்ண வேண்டியதை விட்டுட்டோ மனுஷால எத்தனை தான் திருப்தி பண்ணாலும் பிரயோஜனம் இல்லாத நன்றி இல்லாத அவளை போய் திருப்தி பண்ணி பண்ணி என்னத்தை கண்டோம், என்னத்துக்கு பண்ணணும். ஆனால் பகவானை பண்ணிட்டோமானால் எப்படி ஒரு பெரிய விருட்சம் இருக்குது, ஒரு பெரிய மரம் இருக்குது. மரத்துக்கு 106 கிளைகள் இருக்குது, அதில் புஷ்பங்கள் இருக்குது, இலைகள் இருக்குது, பழங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. இது ஒன்னொன்றுக்கா நம்ம நீர் ஊற்ற வேண்டாம். ஒரு வேருக்கு தண்ணியை விட்டுட்டோமானால் அந்த வேரானது, அந்த ரூட்ஸ் அந்த தண்ணியை எடுத்து எல்லாத்துக்கும் எப்படி கொடுக்குமோ அதுபோல் பகவானுக்கு கொண்டு போய் உன் பிரீத்தி அத்தனையும் நீ செலுத்தினியானா அவர் யாருக்கு வேணுமோ கொண்டு போய் கொடுக்குறார். அப்புறம் எல்லாரும் நம்மகிட்ட பிரீத்தியா இருப்பா. நீ பிரத்யேகமாக ஒருத்தருக்கும் பிரீத்தியா ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ பகவானுக்கு பிரீத்தி பண்ணு, எல்லாரும் நம்மகிட்ட பிரீத்தியா இருப்பா. எங்கே போனாலும் நமக்கு எல்லாரும் வாங்கோ வாங்கோன்னு வரவேற்பா. இல்லை நீ பகவத் பிரீத்தி ஒன்று வச்சுட்டா போகிறோம், நீ ஒருத்தருக்கும் ஓடியாட வேண்டாம். இப்போ யாராவது உங்கள் காத்துக்கு நான் வரேன்னு சொன்னால் நீங்கள் வேண்டான்னு சொல்வேளா, வாங்கோன்னு சொல்வேளா மாட்டேளா?
உங்களுக்கு நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. அப்போ ஏன் வாங்கோங்கிறேன்? நான் பகவானுக்கு பிரீத்தி பண்ணிட்டு இருக்கேன், அது ஒன்று போகிறோம். உங்களுக்கு என் மேலே ஆட்டோமேட்டிக்காக பிரீத்தி வருது. பகவானுக்கு பண்ணுங்க போகிறோம், பகவானை திருப்தி பண்ணுங்க போகிறோம். அதனால அச்சுதன் ஹிருதய நிவாசியான பகவானை திருப்தி பண்ணுங்கோ. பராவரேஷு பூதேஷு பிரம்மாந்தஸ்தாவரேதி ஸ்தாவராதிஷு भौतिकेषु विकारेषु भूतेषु अतमहत्सु च गुणेषु गुणसाम्ये च गुणव्यतिकरे तथा एक एव परो ह्यात्मा भगवान् ईश्वरः अव्ययः प्रत्यगात्मस्वरूपेण दृश्यरूपेण च स्वयं व्याप्य व्यापकनिर्देश्यो हि अनिर्देश्यो अविकल्पितः केवलानुभवानन्दस्वरूपः परमेश्वरः மாயாந்தர்ஹிதைஸ்வர்ய ஈயத்தே குணசர்கயா. பகவானை பிரீதி பண்ணணும், பகவானை ப்ளீஸ் பண்ணணும்னா பகவானை எங்கேயோ தேடிண்டு போய் பண்ண வேண்டாம். பகவான் சர்வாந்தர்யாமியா எல்லாரோட ஹிருதயத்திலையும் இருக்கான். எப்படி இருக்கான்னா பிரத்யேகாத்ம ஸ்வரூபமாக இருக்கான். திருஷ்யரூபேண ச ஸ்வயம், பார்க்க முடியாத ரூபத்திலையும் பார்க்கக்கூடிய ரூபத்திலையும் ரெண்டு ரூபத்திலையுமே பகவான் இருக்கான். அதிருஷ்யமாகவும் இருக்கான், திருஷ்யமாகவும் இருக்கான். அதிருஷ்யமா எப்படி இருக்கான்னா ஆத்மாவாக இருக்கான். திருஷ்யமான ஏதோ எப்படி இருக்கானே, கண்ணுக்கு தெரியற மாதிரி இவ்வளவு ரூபத்தில் இருக்கானே பகவான். எங்க பார்த்தாலும் பகவான் இருக்கானே. எப்படி இருக்கான்னா கேவல அனுபவ ஆனந்த ஸ்வரூபனாக இருக்கான் பகவான். ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்ல சில வார்த்தைகள்லாம் சம்ஸ்கிருதத்திலேருந்து தமிழ்ல வரத்துக்குள்ள அர்த்தமே மாறி போயிடுத்து. கேவலம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. கேவலம் அப்படின்னா ரொம்ப கீழ்த்தனமானதுன்னு நம்ம தமிழில். ஆனால் கேவலம் அப்படின்னா ஒன்னே ஒன்றுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். வேதாந்தத்தில் இந்த கேவலம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி ஆபாசம்ங்கிற வார்த்தையும் எவ்வாறு உண்டு. தமிழில் அதுக்கு அர்த்தம் வேற, சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம் வேற. ஆபாசம்னா பிரதிபிம்பம், ரிஃப்ளெக்ஷன், அப்பியரன்ஸ்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். அதே மாதிரி கேவலம் அப்படின்னா ஒரே ஒரு பிரம்மத்தை கேவலம்ங்கிற சப்தத்தினால குறிக்கிறோம். பிரம்மத்தை கேவலம்னு சொல்லுவாள் யாராவது? பிரம்மம் கேவலம் தான், ஆனால் அது கேவலம் கிடையாது. அது தமிழ் கேவலம் கிடையாது, அது சம்ஸ்கிருத கேவலம். வசதியானது கேவலம்ங்கிறது சம்ஸ்கிருதத்தில். அதனால அந்த கேவல அனுபவ ஆனந்த ஸ்வரூபனானவன் பகவான் அப்படின்னா, பகவான் ஆனந்த ஸ்வரூபன். எப்பேற்பட்ட ஆனந்தம்னா அனுபவபூர்வமான ஆனந்தம். என்ன அனுபவம்னா ஏகத்துவத்தினுடைய அனுபவத்தினுடைய ஆனந்த ஸ்வரூபனானவன் பகவான். அப்படிங்கிற பகவானை சந்தோஷிப்பிக்கணும் அப்படின்னால் நீ என்ன பண்ணணும்னா தஸ்மாத் சர்வேஷு பூதேஷு தயாம் குருத சௌஹ்ருதம் ஆசுரம் பாவமுன்முச்ய யயா துஷ்யே ததோக்ஷஜா. அதனால எல்லா ஜீவராசிகள் மேலையும் அன்பை பொழி, தயையை பண்ணு, அசுரபாவத்தை தூக்கி களைஞ்சு போடு, அப்பதான் பகவான் சந்தோஷப்படுவான் அப்படின்னு. நேற்றுக்கு கபில பகவானுடைய உபதேசத்திலையும் இதையேத்தான் பார்த்தோம். கபில பகவான் என்ன சொன்னார்? மனுஷால விட்டுட்டு ஏதோ பொம்மைக்கு நீ பூஜை பண்றதுனால நான் திருப்திப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இங்கே பிரகலாதனும் அதே வாக்கியத்தை தான் சொல்கிறேன். ஏன்னா ஏகம் சத்திய விப்ரஹா பௌதா வதந்தின்னா, சத்தியம் ஒன்று தானே. யார் சொன்னாலும் சத்தியம் ஒன்று தான். எது சத்தியம்னா மனுஷாலே தெய்வஸ்வரூபமாக இருக்கா, இங்கே எல்லாம் பகவத் ஸ்வரூபமாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் அன்பை கொடு. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், வேற அன்பை கொடு. அந்த அன்புன்னா எப்படி வெளிப்படுறது அப்படின்னா, அன்புங்கிறது பாவம், ஹிருதயத்தில் இருக்கக்கூடியது அன்பு. வெளிப்படும் பொழுது ஒரு சிரிப்பாக வரும், ஒரு சின்ன புன்முறுவல், அவளை பார்த்து ஒரு ஸ்மைலே அன்பு தான். அவள் நம்மக்கிட்ட ஏதாவது சொன்னான்னா அதை காது கொடுத்து கேட்கறது, பேஷண்ட்டாக கேட்கறதே ஒரு அன்பு தான். எல்லாம் சரியாக போயிடும், எல்லாத்துக்கும் பகவான் இருக்காருன்னு சொல்கிறதே ஒரு அன்பு தான். அவளுக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ, எவ்வப்பொழுது என்னென்ன வேணுமோ, அதை அந்த கைமாறு வேணுமோ அதை பண்ணி கொடுக்கறதுங்கிறது ஒரு அன்பு தான். இவ்வளோ பண்ணால் போகிறோம். அவளுக்கு கார்டு அமைச்சு ஐ லவ் யூன்னு சொல்லவே வேண்டாம், அது ரொம்ப ஈஸி பண்ணுறது தானே. அன்புங்கிறத எப்படி வெளிப்படுத்துகிறோமோ அப்படி அந்த பாவம் இருந்தாலே போகிறோம். நம்ம பக்கத்தில் வந்தாலே சின்ன குழந்தமான கூட்டம் அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். சின்ன குழந்தை மனுக்கூட்டம் நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற பிரேமைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்.
இதெல்லாம் சொன்ன உடனே பிரகலாதன், இந்த குழந்தைகள்லாம் பிரகலாதன்ட்ட கேட்டது, ஏண்டா பிரகலாதா, உனக்கும் எங்களுக்கும் ஒரே குரு தானே, இந்த ஷண்டா அமர்காள் தானே குரு, அவள்லாம் இதெல்லாம் சொல்லியே கொடுக்கல, நீ என்ன அவுட் ஆஃப் சிலபஸ் எல்லாம் படிக்கிற, இந்த அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் நீ எங்கே போய் படிச்சுட்டு வந்த, உனக்கு யாரு குரு உனக்கு சொல்லிக் கொடுத்தா அப்படின்னோடனே பிரகலாதன் ஒரு பூர்வ கதையை சொல்கிறான். எங்கள் அப்பா தபஸ் பண்ண போயிருந்தா இல்லையா, அப்போ எங்கள் அம்மா ப்ரெக்னென்ட்டு, நான் எங்கள் அம்மா தொப்பைக்குள்ளே தான் இருந்தேன். அப்போ இந்திரன் என்ன பண்ணா, இந்த இரண்யகசிபுவே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கானே, இவன் குழந்தை இன்னும் எப்படி இருக்குமோன்னு சொல்லி நம்மளை ஹாஸ்டேஜாக பிடிக்கிறதுக்காக எங்கள் அம்மாவை கிட்னாப் பண்ணிவிட்டான். ஆக்சுவலாக என்ன தான் கிட்னாப் பண்ணான், நான் தான் கிட்டு. அப்போ தூக்கிட்டு போயிட்டான். அப்போ எதிர்ச்சே நல்லவேளை நாரதர் அங்கேருந்து வந்த, என்னடா பண்ணுற, விடு இந்த ஸ்திரீயை விடு, கர்ப்பவதியான ஸ்திரீ அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்னை கூட்டிண்டு எங்கள் அம்மாவை கூட்டிண்டு அவரோட ஆசிரமத்துக்கு போயிட்டார். அவர் ஆசிரமத்திலேயே வச்சுட்டார் எங்கள் அம்மாவை, அங்கே தான் பிரசவம் பார்த்தார், நாங்கள் தான் பிறந்தேன். ஆனால் எங்கள் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறச்சே எங்கள் அம்மாவுக்கு உபதேசம் பண்ணிகிட்டே இருந்தார், பகவத் விஷயங்கள் எல்லாம் சொன்னார். அப்போ நான் கிட்டு, ஆனால் எங்கள் அம்மா நாப் பண்ணிவிட்டா. இது கிட்னாப் பண்ணாலும் இல்லையோ, அதனால எங்கள் அம்மாவுக்கு தூக்கம் வந்துடும். அப்போ பாடு நான் பாடு சொல்லிகிட்டே இருப்பேன், அவங்க நாரதர் சொல்லிகிட்டே இருப்பார், எங்கள் அம்மா தூங்கிடுவா. உள்ளேருந்து நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். என்னோட குருனுடைய அனுகிரகம் எனக்கு எல்லாம் புரிஞ்சு கொடுத்து. இல்லைன்னா எப்படி புரியும், குரு அனுகிரகம் இல்லாமல் எப்படி புரியும்? இந்த சாவி குரு கையிலனா இருக்கு. நீ என்ன புக்கு வேணாலும் படிக்கலாம், நீ உபனிஷதா படித்து முடிக்கலாம், எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம், எல்லாம் கேட்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் கடைசியில் ஒன்றும் புரியாது. புரியணும்னா அதுக்கு ஒரு சாவி, அந்த சாவி குருவினிடத்த இருக்குது. நீ குருவை நாடி அவர் காலில் விழுந்து அவரை சந்தோஷப்படுத்தி அவர்கிட்டேருந்து அந்த சாவியை வாங்கிண்டா நீ திறக்கலாம். அதனால தான் சுவாமி சொல்கிறார், குரு சேவ பினா நிர்வாண நஹி, ஹரி பஜன பினா சுக சாந்தி நஹி. குரு சேவை இல்லாமல் நிர்வாணம்ங்கிற லிபரேஷன் கிடையாது அப்படின்னு விட்டார். அதனால என்னுடைய குருனுடைய ஒரு கட்டாட்சம் என் மேலே பட்டது, எனக்கு எல்லாம் புரிஞ்சு கொடுத்து அப்படின்னா. என்ன புரிஞ்சுது உனக்குன்னா, ஆத்மா நித்யோ அவ்யயஹ சுத்தஹ ஏகஹ க்ஷேத்ரஜ்ஞஹ ஆஸ்ரயஹ அவிக்ரியஹ ஸ்வதிர்க்கு ஹேதுஹு வியாபகஹ அசங்கஹ அனாவிருதஹ அப்படிங்கிற 12 விதமான ஆத்ம லட்சணங்கள் எனக்கு புரிஞ்சுது. ஆத்மா அப்படிங்கிற ஆத்ம தத்துவத்தை போதிச்சிருக்கார் நாரதர் அந்த குழந்தைக்கு. பிறக்காத குழந்தைக்கு பக்தினா போதிக்கணும், அட்லீஸ்ட் போதிச்சாலும் பக்தியை போதிக்கிறத விட ஆத்ம ஜானம் என்னத்துக்குன்னா, ஏன்னா இதுதான் சொல்கிறேன். இங்கே பாருங்க, பிரகலாதன் தானே பக்தின்னு தானே பிரகலாதன் சொல்கிற உபதேசம் கேளுங்கோ. ஆத்மா நித்யா, நித்திய வஸ்து தான் ஆத்மா. அவ்யயமான வஸ்து, அதுக்கு எந்த விதமான மார்ப்புகளும் கிடையாது, சேஞ்சும் கிடையாது, அது அப்படியே இருக்கக்கூடியதான வஸ்து. சுத்தா, எந்த விதமான மலினமும் மாலின்யங்களும் அதை தொட முடியாது. குணங்களோ இந்த மாயையோ எதுவுமே ஆத்மாவை தொட முடியாது. ஏகஹா, ஒரு ஆத்மா தான் இருக்கு, பல ஆத்மாக்கள் இல்லை. இங்கே எத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் இத்தனை ஆத்மாக்கள் இல்லை, ஒரே ஆத்மா தான் இங்கே இருக்கு. க்ஷேத்ரஜ்ஞா, க்ஷேத்திரம் அப்படிங்கிற இந்த உடம்பை தெரிஞ்சுண்டு அதில் அறிவோடு கூடிய அறிவுமயமாகவே இருக்கக்கூடியவன் இந்த ஆத்மா. ஆஸ்ரயா, எல்லாத்துக்கும் அதுதான் ரெஃப்யூஜ், ஆசிரயமாக இருக்கக்கூடியது. ஹேது, எல்லாம் அதிலிருந்து தான் வந்தது. அதனால தான் எல்லா சொப்ன ஜாகிரத்து சுஷுப்திங்கிற அவஸ்தைகள் வருது. அதிலிருந்தான் காரண ஸ்தூல சூக்ஷ்ம அப்படிங்கிற தேகங்கள் வருது. வியாபகா, இந்த உடம்பும் பூராவும் நிறைஞ்சிருக்கு, இந்த விஸ்வம் பூராவும் நிறைஞ்சிருக்கு. அசங்கி, உடம்புலேயே இருந்தாலும் உடம்புக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் அசங்கமாக இருக்கு. அனாவிருதா, அதை எதுவும் கவர் பண்ணாத மாதிரி அது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருக்கு. இப்படி 12 லட்சணங்கள் ஆத்மாவுக்கு சொல்றா. ஏதை துவாதசாபிஹி வித்வான் ஆத்மனோ லக்ஷணை பரைஹி. இதுதான் ஆத்ம ஞானத்தினுடைய அடிப்படை. ஆத்மாவை இப்படி தெரிஞ்சின்ற பிரகலாதன் சொல்றான், அகம் மமேதி அசத்பாவம் தேகாதோ மோகஜம் தியஜேத்.
நான், எனது அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த ஆத்மாவை தெரியாததுனாலே வரக்கூடியவை, ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரதிபந்தகமாக இருக்கக்கூடியவை. இவைகளை விட்டால் ஆத்மாவை நீயும் அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கிறார் இங்கே பிரகலாத சுவாமி. ஆரம்பிக்கிறச்சேயே கார்த்தால சொன்னேன், பாவத்தினால வரக்கூடிய பக்தி ஒன்று, ஞானத்தினால வரக்கூடிய பக்தி ஒன்றுன்னு. இது ஞானத்தினால வந்த பக்தி, பிரகலாதனுடைய பக்தி. நான் எப்போ உடம்பு இல்லையோ, நான் உடம்பு இல்லைன்னு நான் தெரிஞ்சுனுட்டேனானால் இந்த உடம்புக்காக நான் கஷ்டப்பட மாட்டேன் இல்லையா? பகவானை நினைக்க விடாமல் நம்ம பல விஷயங்களில் இப்போ ஏன் ஈடுபட்டு இருக்கோம் அப்படின்னா, நானே இந்த உடம்பை ரட்சணை பண்ணணும், இந்த உடம்புக்கு சர்வ சௌகரியங்களையும் நான் கொடுக்கணுங்கிறதுனால தானே இவ்வளோ பரிசிரமப்படுறேன்னா. நான் உடம்பே இல்லைன்னா அப்போ நான் ஃப்ரீயாக, இப்போ என்னோட டைம் எல்லாம் ஃப்ரீயாக எடுத்தேன் எனக்கு. அப்போ நான் பக்தி பண்ணலாமே, அப்போ தான் பக்தியே வரும். அது வரைக்கும் இந்த உடம்பு சிந்தனைகள் தான் இருக்கும். நம்ம மேலேயும் குறையில்லை, தப்பு இல்லை. உடம்பு அப்படி நம்ம இழுத்து பிடிச்சி வச்சுக்கிறது பாவம். நம்ம அட்டென்ஷன் அதில் போகிறது. உடம்பு இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுத்தோம்னா, நான் ஆத்மான்னு தெரிஞ்சு போயிடுத்தோம்னா, அப்போ உடம்பை பற்றி எனக்கு கவலை இல்லையே, அப்போ ஃப்ரீயாக இருக்கு. ஐ ஹவ் மோர் டைம் நவ் வித் மை ஹேண்ட்ஸ் டு டிவோட் மை செல்ஃப் டு காட். அதனால இந்த ஆத்ம ஞானத்தை முதல்ல கொடுக்குறா. அப்போ தான் நிர்மலமான பிரேமை ஏற்படும். அது வரைக்கும் கொஞ்சம் மலினமானதான் இருக்கும். அகங்காரத்தோடு டெயிண்டான லவ் இருக்கும். The love that we currently bear for God is a love that is tainted by our own ego and selfishness. If you want untainted, uncorrupted love to shower on God, then you must give up your eye and mind. Unless those are removed from you, your love will never be pure enough. It will always be impure love. அதனால இந்த ஆத்ம ஞானத்தை முதல்ல வாங்கிண்டு பிரகலாதன் இதை அவளுக்கு உபதேசம் பண்றான். அப்ப என்ன பண்ணணும்? அப்ப இதை எப்படி நான் கத்துக்கிறது? நன்னா இருக்கே நீ சொல்றது, எனக்கும் இந்த ஆத்ம ஞானம் வேணுமே, நான் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டா அதுக்கும் வழி சொல்றான் பிரகலாதன். என்ன சொல்றான்? ஆத்மாவை தெரிஞ்சுக்கணுத்துக்கு தத்ர உபாய சஹஸ்ராணாம், 1000 உபாயங்கள் இருக்கு ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு. 1000 உபாயங்கள் இருக்கு ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் அயம் பகவதோதிதம், ஆனா நான் இப்போ உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல போறேனே, அது சாட்சாத் பகவானே சொன்ன வழி. யதீஸ்வரே பகவதி யதா யைர் அஞ்சசா ரதிஹி. ரொம்ப அழகான உபதேசம் இது. பகவான் அடையறதுக்கு பல மார்க்கங்கள் உண்டு, 1000 மார்க்கங்கள் உண்டுங்கிறான் பிரகலாதன். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஞானம், பக்தி, யோகம், கர்மம்னு சொல்றோம். ஆனால் 1000 மார்க்கங்கள்ங்கிறான் பிரகலாதன். அதுல 1000 மார்க்கங்களை பலவேறு ரிஷிகள் ஆவிஷ்காரம் பண்ணினான். பகவான் ஸ்வயமேவ சாட்சாத்தா தானே சில உபதேசங்கள் பண்ணினானாம் பிரம்மாக்கு. பிரம்மா மூலமா நாரதருக்கும், நாரதர் மூலமா சுகருக்கும், நாரதர் மூலமா பிரகலாதனுக்கும் வந்தது உபதேசம் இது. எங்க குரு பகவான்கிட்ட கேட்டுட்டு எனக்கு சொன்ன விஷயம் நான் சொல்றேன் அப்படின்னு. என்னதுன்னா, இதை பண்ணினா பகவான் மேல தானாக பக்தி ஏற்படும், தானாக அஃபெக்ஷன், லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஏற்படும், பக்தி ஏற்படும். என்ன பண்ணணும்? குரு சுஸ்ரூஷயா பக்தியா சர்வலப்தார்ப்பணேன ச சங்கேன சாது பக்தானாம் ஈஸ்வர ஆராதனேன ச ஸ்ரத்தையா கதாயாஞ்ச கீர்த்தனைஹி குணகர்மணாம் தத்பாதாம் புருஹத்யானாத் தல்லிங்க ஈக்ஷணார்ஹணாதிபிஹி ஹரிஹி சர்வேஷு பூதேஷு பகவான் ஆஸ்த ஈஸ்வரஹ இதி பூதானி மனசா காமைஸ்தை சாதுமானயேத். பகவான் மேல பக்தி வரணும் அப்படின்னா பகவானே சொன்ன வழி என்ன அப்படின்னா, குரு சுஸ்ரூஷயா பக்தியா. முதல்ல குருக்கு சுஸ்ரூஷ பண்ணு, குருக்கு சேவை பண்ணு. குருக்கு எப்படி சேவை பண்ணணும்? நீயே இருக்கப்படாது, அப்படி சேவை பண்ணணும் குருக்கு. நீ இருக்கப்படாது, குரு தான் இருக்கணும். நான் எல்லாம் எப்படி குருக்கு சேவை பண்ணுவேன், நான் வேண்டாம் வாங்க அப்படின்னு மண்டு மாதிரி கேட்கக்கூடாது. நீ இல்லை அப்படின்னா உன்னுடைய காமக்ரோத லோபாதிகள் எதுவும் இல்லாமல், உன்னுடைய ராகத்வேஷங்கள் எதுவும் இல்லாமல், உன்னுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எதுவும் இல்லாமல், உன்னுடைய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் எதுவும் இல்லாமல், உன்னுடைய அகங்காரம் அமகாரிகள் எதுவும் இல்லாமல் குருவுக்கு சேவை பண்ணணும்.
அந்த காலத்தில் குருகுல வாசம் பண்ணுவா சிஷ்யாலாம். அவளுக்கு உபதேசம் என்ன பண்ணுவான்னா, குரு எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துக்கோ, குரு தூங்க போனதுக்கு அப்புறம் தூங்கப்போ, அது வரைக்கும் குரு என்னென்ன சொல்றாரோ அதுக்கு நின்றுண்டே கேட்டுட்டே இரு, பார்த்துட்டே இரு, குருக்கு என்ன பண்ணுமோ பண்ணு. குரு வா சொல்லித்தரேன் அப்படின்னா ஓடி வந்து நில்லு உட்காந்து, அப்பதான் லஞ்ச் டைம் சொல்லாதே. குரு சாப்பிட்டப்புறம் சாப்பிடு. ஸோ குரு என்ன பண்ணுவோம், நல்லா சாப்பிட்ருவார். சாப்பிட்டு வா உனக்கு சொல்லித்தரேன் அப்படிம்பார். இவர் ஓய் நீ சாப்பிட்டப்புறம் தானே நான் சாப்பிடணும், உனக்கு முன்னாடியே எழுந்துட்டுருக்கேன், வயிறு பசி கெடுறது. இப்போ வா சொல்லிக் கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்னா, அவர் எப்போ வாங்குறாரோ அப்போ வரணுமா, அவர் போறோம்னா போறோம் நிறுத்திடணும். அப்படியே அந்த குருவனுடைய நம்மளுடைய அட்டென்ஷன் முழுக்க குரு கிட்ட கொண்டு போய் வச்சுட்டோமானால் என்ன ஆகும்னா, நம்ம மறப்போம், நம்மளை மறந்து போயிடுவோம். நம்மளை மறக்கிறதுக்கான ஒரு வழிதான் குரு சுசுரூஷை. எல்லாத்துக்கும் குருவுக்கு சுசுரூஷை எத்தனை பேர் இருக்கா பண்ணுறதுக்கு, அவருக்கு குறைச்சலே கிடையாது இல்லையா. நம்ம பண்ணாதானே அவருக்கு எத்தனையோ பேர் இருக்கா. நீ இல்லைன்னா வேற ஒருத்தர் பண்ண போறா. சில பேர்லாம் சொல்லுவா, நான் இல்லைன்னா குருக்கு ஓடவே ஓடாது, ஒன்றுமே கையும் ஓடாது காலும் ஓடாது, நான் தான் எல்லாம் அப்படின்பா. பகவானுக்கு யார் வேணும், குருக்கு யார் வேணும்? குருக்கு ஆக்சுவலாக சுஷ்ரூஷை பண்ண யார் இருக்கா தெரியுமோ, ஞானிக்கு எம்பெருமான் இருக்கிறான். பகவான் ரெடியாக இருக்கான் அவன் இந்த ஞானிக்கு சேவை பண்ணுறதுக்கு. நம்ம பகவான் இடிச்சு கட்டி நம்ம போய் பண்ணிட்டு இருக்கோம், இல்லைன்னா அவன் பண்ணிடுவான். குரு சுஸ்ரூஷையா எப்படின்னா பக்தியா, பக்தியோட பண்ணு குருக்கு சுஸ்ரூஷை, பிரேமையோட பண்ணு, அவருக்கு நல்லது ஆகணுமேனு பண்ணு. உனக்கு நல்லது வருங்கிறதுக்காக பண்ணாதே, குருக்கு பண்ணா புண்ணியம் அப்படின்னு பண்ணாதே, குருக்கு பண்ணா குருக்கு நல்லதுன்னு பண்ணு. அது வந்து நிஸ்வார்த்த பிரேமை இல்லைன்னா அது குரு சிஷ்யனே சொல்ல முடியாது, ஒரு டிரான்சாக்ஷன் தான். ஏதோ கூலிக்கு வேலை பண்ணுற மாதிரி ஆகிடும். அவர் ஏதாவது ஞானம் கொடுப்பார், அதை வாங்கிட்டு வேலை பண்ணலான்னு, அப்புறம் ஏதோ ஒரு கூலி தானே அதுவும். பிரேமையில் என்ன பண்ணணும், கூலிக்கா பண்ணுவா. பிரேமையோடு அதான் பக்தியான்னு சொன்னான். சர்வ லப்த அர்ப்பணம். உனக்கு என்னெல்லாம் கிடைச்சதோ குருக்கு போடு, குரு காலில் கூட எல்லாத்தையும் குருக்கு அர்ப்பணம் பண்ணு. உனக்கு என்ன வந்ததோ அது குரு கொடுத்துடும், அவராக பார்த்து நீ வச்சுக்கோன்னு திருப்பி கொடுத்தா நீ வாங்கிக்கோ. உனக்கு ஏதோ வருது நீயே வச்சுட்டியானா அது உனக்கு நல்லதா கெட்டதா, அதுலேருந்து நீ கீழே விழுவியா மாட்டியா ஒன்றும் தெரியாது. அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு, அவர்கிட்ட கொடுத்துடும், நல்லா இருக்கே வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பார் அவர். இல்லை வாண்டா நானே வச்சுக்கிறேன்னாலும் அதுவும் நல்லது தான், அது நமக்கு வாண்டான்னு அர்த்தம். திருப்பி கொடுத்தாரா பிரசாதம். மனசு வரணுமே, மனசு வராது யாருக்கும். எங்கேயாவது கொடுத்து வாங்கிட்டாருன்னா ஷிரடி பாபா கிட்ட அப்படி தான் சில பேர்லாம் வருவா, ஒரு புஸ்தகத்தை நீட்டுவா, அவர் கையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ண அவர் பாராயணம் பண்ணலான்னு. அவர் என்ன பண்ணுவார், நல்லா இருக்கேன்னு வாங்கி உள்ளே போட்டார். ஒருத்தர் ஏதோ காயின் கொடுத்தா, வெள்ளி காயின், இல்லை ராமர் இதெல்லாம் போட்டிருந்தது, ஒரு பக்கம் ஓம் ஏதோ எழுதின்றது. அந்த காலத்தில் வெள்ளி காயின்லாம் கஷ்டம், இந்த இப்போல்லாம் சாதாரணமாக இருக்குது. அந்த காலத்தில் மகாராஷ்டிராலலாம் ஒரு கிராமத்தில் வெள்ளி காயின்னா ஈஸி இல்லையே. ஒரு வெள்ளி காயினை அவர்கிட்ட கொடுத்தா, அவர் தொட்டா பூஜையில் வச்சுப்பா அப்படின்னு அவர் கொடுத்தா, அவர் வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டார். என்ன பண்ணுறது, அவர்கிட்ட சொல்ல முடியாது. பக்கத்தில் ஷாமாட்ட போய், அது நான் ஏதோ ஆசீர்வாதம் வாங்கி பூஜைக்கு வச்சுக்கலான்னு நினச்சேன், அவர் எடுத்துட்டாரு, கொஞ்சமே சொல்லப்படாதா? உடனே ஷாமா போய், தேவா அது அவருக்கு திருப்பி கொடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது, அவன் கொடுத்தான் என்னோடது, நான் கொடுக்க மாட்டேன். அவன் வேணும்னா இன்னொரு காயினை கொண்டு வரட்டும், அதை வேணால் நான் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறேன். சரின்னு அங்கே ஏதோ ஒரு 100 காயினை எனக்கிட்ட பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா, அதை ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தார். பாபா இந்த காயின் வச்சு என்ன பண்ணுவார், நான் வேற ஒரு பக்தன் வரைச்சி அவன்கிட்ட கொடுத்து, இந்தா நீ பூஜை பண்ணதை வச்சுட்டு உனக்கு நல்லதாகும். அவர் என்ன பண்ண போறாரு வச்சுட்டு. மகாபெரிவாளோட சன்னதியில் இந்த மாதிரி நிறைய கதை நடக்கும். ஒருத்தர் அங்கேருந்து வந்து பெரியவா கிட்ட, நான் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஏதாவது கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், சேவை பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா கை காமிப்பார், இங்கே இருன்னு கை காமிப்பார். அங்கே பக்கத்தில் உட்கார வைப்பார் அவளை. அவள்கிட்ட பைசா இருக்குது, பைசா கொடுக்கணும்னு ஆசை அவளுக்கு, வாங்கிக்க மாட்டார், இங்கே உட்காந்து கோம்பர். அவள் உட்காந்துட்டு இருப்பா. இப்படி வருஷ வருஷையாக பக்தாள்லாம் அப்படி பார்த்துட்டே போவா, சேவிச்சுட்டே போவாளா. அதில் ஒரு ஏழை பிராமணன் ஒருத்தர் வந்தாராம். பிரிவாட்ட கதறிண்டே, பொண்ணுக்கு நிச்சயமாக இருக்குது, நல்ல இடம், அவள் கல்யாணத்துக்கு கொஞ்சம் கேட்குறா, கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வசதி இல்லை பெரியவாளே. ஆனால் இந்த இடம் போயிடுத்துன்னா இந்த மாதிரி நல்ல வரம் திருப்பி கிடைக்குமான்னு தெரியல, பெரியவா தான் ஏதாவது தய பண்ணணும், ஆசீர்வாதம் பண்ணணும்னு கெஞ்சின உடனே வாயே திறக்கல, மௌனத்தில் இருக்கா பெரியவா. இப்படி இந்த மனுஷன்ட்ட காமிக்கிறார், கண்ணு காமிக்கிறார்.
இவர் புரிஞ்சு விட்டார், நான் பார்த்துக்கிறேன் பெரியவா, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி நான் எல்லாம் நடத்தி வைக்கிறேன், நான் சந்தோஷம், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. நீ எனக்கு கொடுக்க வேண்டாம், அவளுக்கு கூட. அப்படியே வாங்கிண்டாலும் அது அவளுக்கு தானே, அவள் கொடுத்துட்டு போவா, அப்படியே இருக்கும், பக்கத்தில் வருவா, அவள்கிட்ட கொடுத்துருவார். அப்போ குரு சுஸ்ரூஷயா பக்தியா சர்வலப்த அர்ப்பணேனச்ச, எங்கேருந்து யாருக்கு நமக்கு என்ன புண்ணியம் அதுலேருந்து வரும் நமக்கு தெரியாது, நமக்கு என்ன விதமான அனுகிரகங்கள் அதுலேருந்து வரும் நமக்கு தெரியாது. அவர் ஒரு சாமான நம்மகிட்டேருந்து வாங்கிண்டாலே அது நமக்கு பெரிய விஷயம், வாங்கிக்க மாட்டார். ஒரு தடவை சுவாமி அவரோட ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு ரூம் இருந்தது. இந்த ஸ்டோர் ரூமில் எல்லாரும் பக்தாள்லாம் சுவாமிக்கு கொடுத்த கிஃப்டாக நிறைஞ்சு கிடக்கு, சிலதெல்லாம் உடஞ்சி கிடக்கு, சிதிலிச்சு கிடக்கு, எல்லாம் கிடக்கு. ஒரு நாளைக்கு பாய்ஸ் எல்லாம் கூப்பிட்டார் சுவாமி, பசங்கள் சில பேர் கூப்பிட்டார், டேய் இதை இந்த இந்த இது எல்லாத்தையும் 2 பைலாக, யூஸ்ஃபுல் பைல் யூஸ்லெஸ் பைல் 2 மாற்றுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். உடனே வரலாம் பார்த்தா இது எக்ஸ்பயர் ஆகிடுத்து, அது அங்கே போடு, இது உடஞ்சி போயிடுத்து அங்கே போடு, இது ஒர்க் ஆகுது இங்கே வை அப்படின்னு 2 பைல் பண்ணா. ஒன் வாஸ் ஆல் தி யூஸ்ஃபுல் ஐட்டம்ஸ், ஒன்று எல்லாம் ப்ரோக்கன் ஐட்டம்ஸ். வந்தார் சுவாமி, இப்படி பார்த்தாச்சு, இப்படி யாராவது பண்ணுறது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு. சரி வேறு எப்படி பண்ணணும் சுவாமி, நீங்கள் சொல்லுங்க பண்ணுறோம். அதை இங்கே வை, இது அங்கே வை அப்படின்னு அவர் 2 பைல் பண்ணார். பார்த்தா ஒரு பைலில் நல்லதும் இருக்குது, புரோக்கனும் இருக்குது, இன்னொரு பையிலையும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, புரோக்கனும் இருக்குது, உடஞ்சி போனது உபயோகம் இல்லாததும் இருக்குது. இப்படிதான் முதல்ல இருந்தது, இப்படிதான் முதல்ல இருந்தது. இதை மெனக்கிட்டு அங்கேருந்து நான் வந்து நீங்கள் அதே பண்ணினா என்ன அர்த்தம்னு நினச்சிண்டா, யார் பகவான் பேசுறது நினச்சிண்டா. சாமி சிரிச்சுட்டே சொன்னார், புரியலையா, உங்களுக்கு புரியாது, நான் சொல்கிறேன். எனக்கு இதெல்லாம் கொடுத்த பக்தாள் கொடுத்தது, இதெல்லாம் இந்த பைல் இருக்கே, இந்த பக்தாள்லாம் என்னை ஏற்கனவே அடைஞ்சுட்டா. This pile is the gifts given by those who have already attained me. They are all useless, they can be given away, no need. This pile are the gifts given to me my devotees who have not yet reached me, who are either yet alive or have already taken another birth. So let it be with me for some more time till they attain. பகவான் என்ன கணக்கு போடுறார் பாருங்கோ. நம்ம ஏதோ கொடுக்குறோம் பகவானுக்கு, அதை பகவான் வாங்கினுட்டார்னா நம்மளுடைய யோகக்ஷேமத்தை பார்த்துக்கிறேன்னு ஒரு அங்கீகாரம் பண்ணினாப்புல இருக்குது. அதை வாங்கி வச்சுண்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதனால் அவருக்கு நல்லது ஏற்படட்டும்னு சங்கல்பம் பண்ணுறார். இந்த கருணை சும்மாவா வாங்கிக்கிறார், எல்லாத்தையும் கொடுத்ததே அவர் தான். இந்த நம்மக்கிட்ட முதல்ல எப்படி வந்தது, இது தேரா துச்சுக்கோ அர்ப்பன் அப்படின்னு நம்ம கொடுத்ததை, அவர் கொடுத்ததை தான் நம்ம திருப்பி கொடுக்குறோம். அதை வாங்கிண்டே நமக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய கிருபாளு கிருபாமூர்த்தி வேற எங்க பார்க்க முடியும் உலகத்துல? யாராவது மனுஷா அது மாதிரி பண்ணுவாளோ? நான் உனக்கு கொடுத்ததே நீ திருப்பி எனக்கு கொடுத்து அதுக்கு நான் நல்லது பண்ணணும்னு இந்த மாதிரி உலகத்துல யாரு இருப்பா? இந்த மட்டும் கொடுத்தியேன்னு சொல்றதுக்கு பகவானை தவிர்த்து யாரு கிருபாளு தயாளு? கம்பா தயாளும் சரணம் விரஜேம. இந்த விட தயாளுவை நம்ம சரணாகதி பண்ண முடியுமா உலகத்துல? எல்லாத்தையும் குருவுக்கு அர்ப்பணம் பண்ணி சாது பக்தாளுடைய சங்கத்தில் சேர்ந்து பகவானை ஆராதனை பண்ணி ஸ்ரத்தையோடு அவனுடைய கதைகளெல்லாம் கேட்டு அவனுடைய குண கர்மங்களை கீர்த்தனை பண்ணி எப்பவும் அவனுடைய சரணார விந்தங்களையே தியானம் பண்ணிண்டு, தாமரை கூட இன்னும் கொஞ்சம் ஹாஷா இருக்கும் போல் இருக்கு. பகவானுடைய கோமலமான பாதங்கள் தாமரையை விட மெதுவானது, மென்மையானதுங்கிறார். அவனுடைய விக்கிரகங்களை அவனை தரிசனம் பண்ணிண்டு, அவனுடைய ரூபங்களை தரிசனம் பண்ணிண்டு, ஹரி சர்வவியாபியா இருக்கிறதுனால எல்லார்கிட்டையும் ஹரியை பார்த்துண்டு, எல்லாரோட ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஹரிக்கு நம்ம அன்பையும் நம்ம சேவையையும் அர்ப்பணம் பண்ணிண்டு நம்ம இருக்கிறது தான் நமக்கு வந்ததுக்கு பிரயோஜனம். இது சாட்சாத்து பகவானே நமக்கு கொடுத்த வழி அப்படின்னு பிரகலாதன் சொல்ற. பிரகலாதா, நம்மளாம் அசுரா இல்லையா? நம்மளாலலாம் இதெல்லாம் பண்ண முடியுமா? இதுக்கெல்லாம் பிராமணனா பிறக்கணுமோ என்னவோ அப்படின்னு ஒரு குழந்தை கேட்கறது, அசுர குழந்தை பாவம். உடனே இந்த காஸ்ட்டு கிரீட் எல்லாம் சொல்றாள், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அன்னைக்கே சொன்னான் பிரகலாதன். எதுக்கு? பகவான் என்னைக்கும் ஒத்துண்டதே கிடையாது அதெல்லாம்.
பகவானை பொறுத்த வரைக்கும் நீ பிராமணனா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. என்ன கேட்டால் நான் எப்போ என்ன சொல்லுவேன்னா, பிராமணன் தான் இருக்கிறதுக்குள்ள அயோக்கியன். அதனால தான் அவனுக்கு 100 விதி நிஷேதங்களை விதிச்சா. பிராமணாலாம் நாங்கள்லாம் வசதின்னு சொல்கிறா, கிடையவே கிடையாது. பிராமணா தான் ரொம்ப தாழ்த்தியான லெவல். ஏன்னா இல்லை, அவனை ஃப்ரீயாகவே விடலையே. சூத்திரன் பரவாயில்லன்னு விட்டாலே, நீ ஒன்றும் பண்ண வேண்டாண்டா, நீ அடைஞ்சு விடலாம் பகவான், ஒன்றும் பண்ணலாம் கூட அடையலாம். பிராமணனா நீ கார்த்தால எழுந்துக்கோ, சந்தியாவனத்தை பண்ணு, அமாவாசை தர்ப்பணத்தை பண்ணு, அதை பண்ணு, மாலைய பட்சம் வந்ததுன்னா 15 நாளைக்கும் பண்ணு, தவசத்தை பண்ணு, அனுஷ்டானங்களை பண்ணு, விரதங்களை இரு. இத்தனையும் பிராமணனுக்கு தான் சொன்னாலே தவிர மிச்சவாளுக்கு சொல்லலை. ஏன்னா யாருக்கு தண்டனை? தப்பு பண்ணவன் தான் தண்டனை. தப்பு பண்ணாத தண்டனை கொடுப்பாளோ? நம்ம ஒரு ப்ரைடில் என்ன நினச்சிட்டு இருக்கோம், நாங்கள்லாம் பிராமணாலாக்குன்னு. பிராமணனாக இருக்கிறதுனால ஒரு உபயோகமும் கிடையாது. நீ நிறைய வேலை பண்ணணும் பிராமணனாக இருந்தால். உனக்கு தான் அனுஷ்டானங்கள் ஜாஸ்தி. ஏன்னா நீ சும்மா விட்டேன்னா நீ கைகால் இப்படி தெரியாமல் தலைகால் புரியாமல் ஓடிப்பிடுவ. நீ உன்னை இழுத்து கட்டி அனுஷ்டானத்தில் கட்டினாலே ஒழிய உன் மனசு நிற்காதுங்கிறதுனால அவனுக்கு கொடுத்த அனுஷ்டானத்தை அப்பிராமணர்களுக்கு அவளை சொல்லலை. ஏன்னா அவள் ரொம்ப ஜென்ரலாகவே நீங்கள் பாருங்க, ஒரு பிராமணன் அல்லாதவன் பண்ணக்கூடிய நன்கொடைகள்னு பார்த்தியானால் உச்சியில் இருக்கும். பிராமணன் ஒரு எச்ச கையால் காக்கா ஓட்ட மாட்டான், அல்பமாக இருப்பான் பிராமணன். நம்ம சவுத் இந்தியா தமிழ்நாடுலாம் போனால் கோவில்கள், பெரிய பெரிய கோவில்கள்லாம் இருக்குது. எல்லாம் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் கட்டினது. செட்டியார்கள்லாம் அப்படி கொடுப்பா. நிறைய ஸ்ரீலங்காவில் போய் செட்டில் ஆனவாலும் அவள் தான். இன்றைக்கும் உலகம் முழுக்க எங்கே போனாலும் ஒரு கோவில், சிவா விஷ்ணு கோவில் அப்படின்னா மோஸ்ட்லி அதுக்கு பின்னாடி ஸ்ரீலங்கன் தமிழ்காராக தான் இருக்கா கட்டினவா. பிராமண ஒரு கோவில் கட்டலை. அங்கே வேணால் போய் 2 பூஜை பண்ணிட்டு உண்டையை கட்டி வாங்கிட்டு பைசா வாங்கிட்டு வந்துடுவா. எங்கே பாருங்கோ, ஜெர்மனி போங்கோ, நம்ம ஆஸ்திரேலியாவில் சிட்னி போங்கோ, மெல்பர்ன் போங்கோ, சிவா விஷ்ணுக்கோ, கேன்பரா, எங்கே கோவில் போனாலும் பார்த்தேன்னா அந்த ஸ்ரீலங்கன் தமிழ்காரா இருக்காளே கோடை, அப்படி ஒரு கொடை வள்ளல்கள் அவா நான் பார்த்துருக்கேன். பிராமணனுக்கு வராது போல் இருக்கு. அதனால தான் அவனை பிடிச்சி இழுத்து கட்டி வச்சா. டேய் அப்படின்னா விஷமகார பையனை தானே கட்டி வைப்பா. சமத்தா உட்காந்துருக்கிற பையனை கட்டுவாளோ? விஷமம் பண்ணிருக்கிறவன தான் 100 பந்தனத்தில் போட்டு கட்டி வைப்பா. பிராமணனுக்கு பூனலை போட்டு கட்டி, கயிறு மாதிரி கட்டி, ஒரு 3 கயிறை போட்டு கட்டி அவனை பண்ணுடா சந்தியாவந்தனத்தை, சொல்லுடா காயத்ரிய அப்படின்னா. ஒரு நியூ டேக் ஆன் பிராமணிசம். யூஸ்வலாக எல்லாரும் பிராமணனா பிறக்கிறது பெரிய, பிராமணனா பிறக்கிறது எல்லாருக்கும் பகவான் காமன். அதுக்கு பிரகலாதன் சொல்றான், நாலம் த்விஜத்வம் தேவத்வம் ரிஷித்வம் வாசுராத்மஜாகா பிரீணனாய முகுந்தஸ்ய ந விருத்தம் ந பகுஜ்ஞதா ந தானம் ந தபோன் சேஜ்யா ந சௌச்சம் ந விரதானி ச பிரியதே அமலயா பக்தியா ஹரிஹி அன்யத் விடம்பனம். பிரகலாதன் சொல்றா, நீ பிராமணனா பிறக்கணும்னு அவசியம் இல்லை, நீ தேவனா பிறக்கணும்னு அவசியம் இல்லை, நீ ரிஷியா பிறக்கணும்னு அவசியம் இல்லை. பகவானை பிரீத்தி பண்றதுக்கு நீ நிறைய விரதங்கள் அனுஷ்டானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நிறைய தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, நிறைய தானம் பண்ணணும்னு வேண்டாம். ஏன்னா காசு இல்லாதவன் என்ன தானம் பண்ணுவான்? நீ நிறைய தபஸ் பண்ண வேண்டாம், ரொம்ப ஆச்சார அனுஷ்டானங்கள் வேண்டாம், யஜ்ஞ யாகாதிகள் வேண்டாம், விரதங்கள் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாமா? நன்னா இருக்கே. ஏன்னா அனுஷ்டானம் வேண்டாம், சந்தியாவந்தனம் வேண்டாம். எல்லாரும் அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சந்தியாவந்தனம் வேண்டாம்னு சொல்லுவோம். அதுதான் நன்னா சொன்னேன். இந்த பிரபஞ்சனத்திலேயே நான் பிடிச்சது அது ஒன்று தான் பார்ப்பேன். எல்லாரும் நீ பிராமணன்னா நீ சந்தியாவந்தனம் பண்ணித்தான் ஆகணும், இல்லைன்னு நீ கட்டிவிடுவ. நீ அது உனக்கு கிடையாது, அது நீ பண்ணி தான் தீரணும். அது உன் பனிஷ்மெண்ட்டு. உனக்கு 3 வேளை பனிஷ்மெண்ட். அது எது வேணும்னா பக்தியா அமலையா பக்தியா, அமலமான பக்தி, கொஞ்சம் கூட அதுல சுவார்த்தமில்லாத பிரேமை இருக்குமாயின் வேற எதுவும் பகவானுக்கு வேண்டாம். கோபிகைகள் என்ன பண்ணா? இந்த பிரகலாதனே என்ன பண்ணான்? ஹனுமான் குரங்குதானே, ஜட்டாயு
கழுகு தானே, சபரி வேடு வச்சு தானே. இத்தனை பேர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தா அவள்லாம் என்ன பண்ணா? சந்தியாதானம் பண்ணாளா, யஜ்யம் பண்ணாளா, யாகம் பண்ணாளா, தானம் பண்ணாளா, தபஸ் பண்ணாளா, விரதங்களை அனுஷ்டானம் பண்ணாளா, ஆச்சாரத்தை வச்சுட்டாளா? எடக்கை வலக்கை தெரியாத கோபிகைகள்னு சொல்லுவா. அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம், எச்சக்கை எதுன்னு கூட தெரியாத அவளுக்கு. இந்தா கிருஷ்ணா அப்படி கடிச்செடுத்து கொடுக்குமா? அவன் நன்னா இருக்கேடா அப்படிம்பானா. கடிச்சு கொடுத்தாங்கிறா சபரி. அவன் ஏத்துப்பானான்னு? அவன் ஏத்துப்பான். அவன் ஏத்துக்கலைன்னா அவன் பகவான் கிடையாது. ஏன்னா ஹிருதயத்தில் இருக்கானே அவன். ஏற்கனவே உன் ஹிருதயத்தில் அவன், நீ எச்ச பண்ண தானே உன் ஹிருதயத்தில் உட்காந்து சாப்பிட்றான். அப்போ என்ன அவனுக்கு? அதனால பகவான்கிட்ட பக்தி பண்ணுங்கோ, பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கோ. பகவானுக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு எல்லாரையும் பகவத் பஜனை பண்ண சொன்னானாம் பிரஹ்லாத். वनमाली राधा रमणा गिरिधारी गोविंदा, वनमाली राधा रमणा गिरिधारी गोविंदा, वनमाली राधा रमणा गिरिधारी गोविंदा, सुंदरा नारायण गोविंदा, नीलमेघ सुंदरा नारायण गोविंदा, गिरिधारी गोविंदा, भक्त हृदय मंदारा भानुकोटि सुंदरा, भक्त हृदय मंदारा भानुकोटि सुंदरा,
கோவிந்தா கோவிந்தா. இப்படியா எல்லாருமா சேர்ந்து பகவத் பஜனை பண்ண ஆரம்பித்தா. ஷண்டா அமர்க்கர்கள் பார்த்தா முதலுக்கே மோசமாச்சே, ஒரு குழந்தைய திருத்தலாம்னு கிளம்பினோமானால் இப்போ பார்த்தா குருகுலம் முழுக்க நாராயண பஜனை பண்ணுறது. இப்படியே போச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாள் ஹிரண்யகசிபு இங்கே வந்தான்னா நம்ம தலை அவ்வளோதானே. இங்கே இதை போய் நிறுத்தணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாலாம், பிரகலாதனை தரதரன்னு இழுத்துண்டு போய் ஹிரண்யகசிபு கிட்ட கொண்டு சேர்த்தாலாம். எங்களால் முடியாது, நீங்களே சமாளிச்சுக்கோங்க. இனிமேல் எங்களால் முடியாது இந்த பையனை சமாளிக்கிறது. இவனை இப்படியே விட்டால் நம்ம எல்லாருமே நாராயண பஜனை பண்ணுவோம், கொஞ்சம் விட்டால் நாங்களே கூட பண்ணிவிடுவோம். அப்புறம் நாங்கள் பொறுப்பு இல்லை, எங்கேயாவது உங்ககிட்ட வரைச்ச நாராயண 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 நாராயணன்னு சொன்னாலும் சொல்லிடுவோம். உடனே கோபம் வந்தது ஹிரண்யகசிபுக்கு. ஹே துர்வினீதா மந்தாத்மன்னு குலபேதகாரதமா, எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறியே, என்ன ஐஷாட்டியம் உனக்கு, இங்கேந்திரா பலம் வருது இப்படி, என்னை கண்டா உலகமே பயப்படும், 3 உலகமும் என்னை கண்டா பயப்படும், எனக்கு முன்னாடி பயம் இல்லாமல் எந்த துணிச்சலோடடா நீ பேசுகிற, எங்கேந்திரா பலம் வந்தது உனக்கு இப்படி என்னை எதிர்த்து பேசுறதுக்கு அப்படின்னு ஹிரண்யகசிபு கேட்டான். பிரகலாதனோ சொன்னானப்பா, ந கேவலம் மே பவதஸ்ச ராஜன் சவைபலம் பலினாம் சாபரேஷாம் பரே வரேஸ்மி ஸ்திரஜங்கமாயே பிரம்மாதயோ ஏ நவசம் பிரணீதாக. என்னுடைய பலம் மாத்திரம் இல்லப்பா, உன்னுடைய பலமும் தான். என் பலம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்கறியே, உன் பலம் எங்கேருந்து வந்ததோ அங்கேருந்து தான் என் பலமும் வந்தது. என்னடா அது, நான் தபசு பண்ணேன், பிரம்மா கிட்டேருந்து பலம் வந்தது, அவர் கொடுத்த வரத்தில் வந்தது பலம் அப்படின்னா. ஏன்பா பிரம்மாவுக்கு பலம் யாருப்பா கொடுத்தா? வரம் கொடுக்குற அளவுக்கு பிரம்மாவுக்கு பலன்னு பல ஒரு சக்தியை யார் கொடுத்தா? அந்த யாரு பிரம்மாவுக்கு சக்தி கொடுத்து பிரம்மாக்கிட்டேந்து உனக்கு சக்தி வந்ததோ அவர் நேரடியாக எனக்கு சக்தி கொடுத்துட்டு இருக்காருப்பா அப்படின்னா. அதனால அந்த பகவானை சரணாகதி பண்ணுப்பா, அவர்கிட்ட விரோதம் வச்சுக்காதேப்பா. ஹரி எல்லாருக்கும் சுகிருத்துப்பா, அவர் யாருக்குமே விரோதி கிடையாது. அவர் நமக்கு ஃப்ரெண்டுப்பா, எனிமி இல்லை. தப்பா நினைச்சுட்டு இருக்கியே எனிமின்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது, அவ்வளோதான். அவர்கிட்ட அன்பு பண்ணு நீ. தஸ்யூனு புரா ஷண்ண விஜித்யலும் பதோ மன்யந்தயே கே ஸ்வஜிதாதிஷோ தச. நீ என்னமோ 10 திசைகளையும் நான் வென்றுட்டேன்னு சொல்றியே, எல்லா லோகத்தையும் நான் காங்கர் பண்ணிவிட்டேன், 10 திசைகளையும் ஜெயிச்சுட்டேன்னு சொல்றியே, உன்னுடைய 10 இந்திரியங்களை நீ ஜெயிச்சியோ? தசதிக்கும் ஜெயிச்சேன், நீ உன் தசேந்திரியங்களை ஜெயிக்காமல் நீ என்னத்தை ஆளப்போற, என்னத்தை காணப்போற அப்படி. நான் போருண்டா அப்பனுக்கே புத்தி சொல்ல வந்துட்டியோ? உனக்கு மரண இச்சை வந்துடுத்துன்னு நினைக்கிறேன், அதனால்தான் என்னமோ வளரின்னு இருக்க. இல்லைன்னா யஸ்த்வயா மந்த பாக்யோக்தோ மதன்யோ ஜெகதீஸ்வரஹா, எனக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜெகதீஸ்வரன் இருக்கான்னு இல்லைன்னா நீ எப்படிடா வளருவ? இந்த மாதிரி அப்படி அவன் இருக்கானால் எங்க இருக்கான்? குவாசௌ குவாசௌ எங்க இருக்கான்? யதிச சர்வத்ர, அவன் எங்குமுளன் அப்படின்னு சொல்ல, எங்குமுளன் கண்ணன் அப்படிங்கிறான் குழந்தை. அவன் எங்கேயும் இருப்பான் அப்படின்னால் இந்த ஸ்தம்பத்தில் ஏன் தெரியல? கஸ்மாத் ஸ்தம்பேன திருஷ்யத்தே, இங்க இருக்கக்கூடிய இந்த தூணை ஏன் அவன் தெரியலை அப்படின்னு சொன்னா பிரகலாதன் சொல்றான், தெரியறானேப்பா, தெரியறானே, எனக்கு தெரியறானே. குவாசௌ யதி சர்வத்ர, சர்வத்ரங்கிற பதில். क्वेश्चन குவாசௌ யதி சர்வத்ர, பதில் என்னன்னா சர்வத்ர அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் எங்கும் இருப்பானாகில் எங்கே? அவன் எங்கும். ஏன் ஸ்தம்பத்தில் தெரியல? தெரியறானே.
கஸ்மாத் ஸ்தம்பே ந திருஷ்யதே சதிருஷ்யதே ந திருஷ்யதே திருஷ்யதே. நாட் சீன் சீன் நாட் சீன் சீன். நீ நாட்டுங்கிற, நீ நெகட்டிவ் இன்டென்ஷனை வச்சுட்டு இருக்க, எடுத்துடு. அவன் இருக்கான். காட் இஸ் நோவேரும்பா இல்லையா? கொஞ்சம் பிரிச்சுட்டா நவ் ஹியர் ஆகிடும் இல்லையா? காட் இஸ் நோவேர், காட் இஸ் நோவேரும்பா. அந்த டபிள்யூக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஸ்பேஸ் போடு. காட் இஸ் நவ் ஹியர். யதி ச சர்வத்ர ச சர்வத்ர கஸ்மாத் ஸ்தம்பேன திருஷ்யதே சதிருஷ்யதே. அப்படியானால் சரி, அவன் இங்கே தான் இருக்கான் அப்படிங்கிறது உண்மையானால், நான் இப்போ இந்த ஸ்தம்பத்தை தாக்கப் போகிறேன், உன்னுடைய ஹரி உள்ள இருந்தானால் வந்து உன்னை காப்பாற்றட்டும், இல்லையானால் இன்னைக்கு உன் தலையை நான் சீவுவேன் அப்படின்னு நாம் ஹிரண்யகசிபு நேர போனான். முஷ்டியால ஒரு குத்து குத்தினானாம் அந்த ஸ்தம்பத்தை. பெரிய அரண்மனை, அந்த பெரிய அரண்மனையில ஒரு பெரிய தூண் நிற்கிறது. அந்த தூணை ஒரு குத்து குத்தினானாம். அப்ப என்ன ஆச்சுன்னா, ச விக்ரமன் புத்திரவதீப் சோஜசா நிஷம்ய நிர்ஹ்ராதம் அபூர்வபுதம் அந்த சபாயாம் ந ததர்ஷ தத்பதம் விதத்ரசோ ஏன சுராரியுதபாஹா. அந்த ஸ்தம்பத்தை போய் ஒரு தாடனம் பண்ணானே, ஒரு அடி அடிச்சான் இல்லையா? அப்போ ஒரு பெரிய ஒரு கோரமான ஒரு சப்தம் கிளம்பித்தான். இதுக்கு முன்னாடி யாருமே கேட்டிருந்தாத ஒரு சப்தம், எல்லாரும் நடுங்கிற அளவுக்கு ஒரு சப்தம். அந்த சபைக்குள்ள ஒரு சப்தம் கேட்டுதான். அந்த சப்தத்தோட அந்த ஸ்தம்பமானது ரெண்டா பிளந்து அப்படி விழ, அதிலேருந்து ஒரு உருவம், ஒரு மூர்த்தி, ஏகமூர்த்தி ஓர் மூர்த்தி அப்படிங்கிறார் ஆழ்வார். ஒரு உருவம் அப்படி தாவி குதிச்சுதாம் அதிலிருந்து. சத்யம் விதாது நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு ஜாத்மனஹ அத்ருஷ்யதாம் அத்புத ரூபம் உத்வகன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். சத்யம் விதாது நிஜபிருத்ய பாஷிதம். தன்னுடைய பிருத்யன் பிரகலாதன், தன்னுடைய குழந்தை பிரகலாதன், தன்னுடைய அடியாளான பிரகலாதனுடைய வார்த்தை பொய்யாக கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்தம்பத்திலேருந்து ஒரு அற்புதமான ரூபம் வெளியில வந்துதான். சத்யம் விதாது நிஜ பிருத்ய பாஷிதம். தன்னுடைய சேவகனான பிரம்மானுடைய வாக்கு பொய்யாக கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்தம்பத்திலிருந்து ஒரு உருவம் வெளியில வந்துதான். சத்யம் விதாது நிஜ பிருத்ய பாஷிதம். தன்னுடைய சேவகனான ஜயனுக்கு தான் கொடுத்த வாக்கு சத்தியமாகணுமேங்கிறதுக்காக ஒரு உருவம் அங்கிருந்து வெளியில குதிச்சுதாம். என்ன உருவம்னா, இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்லையாம். அத்யத்புதம் ரூபம் உத்வகன். அத்புதமான ஒரு ரூபம் வெளியில வந்துதாம். சுந்தரமான ஒரு ரூபம் வெளியில வந்துதாம். பயானகமான ஒரு ரூபம் வெளியில வந்துதாம். உக்ரமான ஒரு ரூபம் வெளியில வந்துதாம். தேஜஸோடு கூடிய ரூபம் வெளியில வந்துதாம். வீரத்தோடு கூடிய ரூபம் வெளியில வந்துதாம். எப்படி இருந்துதான்? ந மிருகம் ந மானுஷம். மிருகமாவும் இல்லையாம், மனுஷனாவும் இல்லையாம். ரெண்டும் கலந்தாப்புல ஒரு உருவம் எழும்பித்தாம். நரசிம்ஹம் அப்படிங்கிற ஒரு ரூபம் வருதாம் வெளியில. மனுஷனாகவும் இல்லாமல், மிருகமாகவும் இல்லாமல், கீழே உடம்பெல்லாம் மனுஷனுடைய உடம்பு, ஆனா மேலேயோ அப்படின்னா சிம்ம முகம். அதுவும் எப்பேற்பட்ட சிம்மம் அப்படின்னா, மாரிமழை முயஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்ற தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்ட சிம்மம். தீப்பொறி போன்ற ஜுவாலை பொறிகள் போன்ற கண்கள், சிக்கச்சவேல் இருக்கான் அந்த கண்கள். பெரிய குகையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய், அதிலிருந்து கட்கங்கள் போல
நீண்டமாக இருக்கக்கூடியதான கோர பற்கள், நாக்கோ இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாக்கு ஏதோ இந்த பல்லுக்கு நடுவில் ஒரு மின்னல் மின்னுவது போலையா இருக்கான் அந்த நாக்கு. அப்படி உள்ளேயும் வெளியும் வந்துட்டு இருக்கான், சக்கச்சவேல்னு ஒரு நாக்கு. கையில் பார்த்தா நகங்கள், அது நகமாக இருக்கா ஆயுதமாக இருக்கான்னு தெரியாதவன் மேனிக்கு இருக்கான். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் கடைசி நாமம் சர்வ பிரகரணாயுதா அப்படின்னு நாமம். சர்வத்தையும் ஆயுதமாக பிரகரணம் பண்ணக்கூடியவன் அப்படிங்கிற நாமம், திருநாமம் பெருமாளுக்கு 1000வது நாமம். அது கடைசியில் முடிகிற சஹஸ்ரநாமத்தில். அதுக்கு பாஷ்யம் எழுதும் பொழுது பாஷ்யக்காரால் என்ன எழுதுறா அப்படின்னா, நகத்தையும் ஆயுதமாக பிரயோகம் பண்ணக்கூடிய பிரபு அப்படின்னு சொன்னான். அதுக்கு நரசிம்மாவதாரத்தை தான் கூட்டுண்டா. பட்டு பீதாம்பரங்கள், சொர்ண மாலைகள், காதல குண்டலங்கள், தலையில அப்படி ஜாஜ்வல்யமான ஒரு கிரீட்டம், இது எல்லாத்தையும் போட்டுண்டு அந்த சிம்மம் அப்படி அற்புதமான சிம்மம் வந்து குதிச்சுதான் உக்ரம் அப்படின்னாலாம் சில பேரெல்லாம், வீரம் அப்படின்னாலாம் சில பேரெல்லாம், மகாவிஷ்ணு அப்படின்னாலாம் சில பேர், ஜுவலந்தம் அப்படின்னாலாம் சில பேர்லாம் ஜொலிக்கிறதாம், எல்லா திசைகளும் ஜொலிக்கிறதாம் அது வந்து குதிச்சதுனால. சர்வதோ முகம், எங்க பார்த்தாலும் அதுக்கு முகம் இருக்கிற மாதிரி இருக்கே. சர்வதோ சர்வத பாணிபாதம் தத் சர்வதோக்ஷிரோ முகம். பீஷணம், பீஷணமா இருக்கான்னா பயங்கரமா இருக்காம், டெருவலா இருக்காம். அதே சமயத்தில் பத்ரம், பத்ரமாவும் இருக்காம். பத்ரம்னா சம்ஸ்கிருதத்தில் ஆஸ்பீஷியஸ்னு அர்த்தம், தமிழில் சேஃப்னு அர்த்தம், ரெண்டும் கரெக்டு தான். பீஷணம் பத்ரம், இவனை பார்த்தா மிருத்யுவே நடுங்கிறதா, மிருத்யுவுக்கு மிருத்யனாக, காலனுக்கு காலனாக, மிருத்யோர் மிருத்யும். அப்படிப்பட்ட நிருசிம்மம் வந்து குதிச்சுது அங்க. உக்ரசிம்மமா இருக்கு ஹிரண்யகசிபுக்கு, சுந்தர சிம்மமா இருக்கு பிரகலாதனுக்கு, அழகிய சிங்கமா இருக்கு பிரகலாதனுக்கு. சீற்றத்தோடு அருளும் அப்படிங்கிறார் ஆழ்வார். அப்படி பார்க்கும்பொழுது ஹிரண்யகசிபுவை பார்க்கும்பொழுது கண்ணில் தீ பொறி பறக்கிறதாம், அப்படி சீற்றமாம். இப்படி இந்த பக்கம் பிரகலாதனை பார்க்கும்பொழுது அப்படியே தாயாருக்கும் இல்லாத கருணை ததும்பர் தான் அந்த கண்கள்ல. ஒரு பெத்த அம்மாவுக்கு கூட அந்த குழந்தைய, பச்சை குழந்தைய பார்க்கும்பொழுது இவ்வளவு பிரேம வராதாம். 1000 தாய்களுடைய பிரேமை அப்படியே சேர்ந்து அந்த 2 கண்கள்ல இருக்கான். அந்த கண்ணு எப்படித்தான் இப்படி மாறுமோ அப்படி மாறுமோ. ஒரு க்ஷணம் இப்படி பார்த்தால் அப்படி பிரேம, அடுத்த க்ஷணம் இப்படி பார்த்தா ஒரு தீவிரம், ஒரு க்ஷணம் இப்படி பார்த்தா பிரேம, அடுத்த க்ஷணம் அப்படி பார்த்தா ஒரு தீவிரம். இப்படியான சீற்றத்தோடு அருளும். இந்த கட்டம் வறட்சியெல்லாம் நான் பர்த்தியில் அனுபவிச்ச ஒரு அனுபவத்தை சொல்லாமல் விடமாட்டேன், இப்போவும் சொல்கிறேன். தீபாவளி நாள் அன்னைக்கு பட்டாசெல்லாம் வெடிக்கிறதுக்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தா. சுவாமிக்கு அங்கே போட்டிக்கோலியே சேர் போட்டிருப்பா. அங்கே இருந்து அந்த பட்டாசெல்லாம் பார்ப்பார் சுவாமி, வேடிக்கையெல்லாம் பார்ப்பார். நிறைய வாங்கி வைப்பார். ஏற்கனவே குழந்தைகள்லாம் இருக்கா இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்பா அம்மாவை விட்டுட்டு இங்கே வந்திருக்காளே, அவளுக்கு ஆசையாக இருக்குமே பட்டாசு வெடிக்கணுமேங்கிறதுக்காக அவ்வளோ பைசாவை செலவழித்து பட்டாசு வச்சிருப்பார் சுவாமி. அப்போ எல்லாரும் அங்கே உட்காந்துட்டு இருப்பான், பட்டாசை பார்க்கணும்னு. நாங்கள் ஒரு சில பேர், ஒரு 4 பேர் தான் இருந்தோம்னு நினைக்கிறேன், 4 5 ஞாபகம் சரியா, 4 5 இருந்தோம். எங்களுக்கு பட்டாசுலலாம் இஷ்டம் இல்லை, எங்களுக்கு சுவாமி மேலே தான். அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா பஜனாலுக்கு போயிட்டோம். பஜனாலில் பட்டாசெல்லாம் பார்க்க முடியாது, ஆனால் சுவாமி எங்கே உட்காந்துட்டு இருக்காரோ நேர பக்கத்தில் சுவாமியை பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம். அப்போது திடுதிடுப்புன்னு யாரோ ஒருத்தன் அந்த டிவோட்டிஸ் எல்லாம் உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து எழுந்து கடகடன்னு ஓடி இந்த பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடம் வழியாக வந்து அந்த போர்ட்டிக்கோ வராண்டா வழியாக ஓடி சாமி கிட்ட வந்தான். எதுக்கு வந்தான் எப்படி வந்தான் ஒன்றும் தெரியாது, என்ன இஷ்டத்தோடு வந்தான் என்ன இன்டென்ஷனோட வந்தான்னு தெரியாது.
ஆனால் எல்லாரும் ஒரு மாதிரி ஒரு பதற்றம் எல்லாருக்கும் ஏற்பட்டு எடுத்து என்ன சுவாமிக்கு ஏதாவது ஹானி பண்ணிட போகிறானோங்கிற பயம். அவன் அப்படித்தான் வந்தான். சுவாமிக்கு ஏதோ ஹானி பண்ணணும் தான் வந்தான் அவன். அங்கேருந்து வந்தான். இப்படி சுவாமி எழுந்துட்டார். சுவாமி எழுந்துட்டதை பார்த்ததும் நாங்கள்லாம் என்ன சுவாமி எழுந்துக்கிறாருன்னு ஒரு ஒரு கலகலப்பு யாரோ ஓடி வருது தெரிஞ்சுது. அது தெரிஞ்ச உடனே சுவாமியை யாரோ தாக்க வராளோ அப்படிங்கிற ஒரு பயம் எங்களுக்கு ஏற்பட்டது. அடுத்த க்ஷணம் நாங்கள் ஒரு 4 பேர் இருந்தோமே, நாங்கள் என்ன பண்ணோம்னா அங்கே சுவாமியோட ஃபுட் ஸ்டூல் இருக்கும், பஜனைக்கு உட்காந்துக்கிற ஃபுட் ஸ்டூல், அதெல்லாம் ஒரு ஆஞ்சநேயர் தாண்டின மாதிரி ஒரே தாவினோம். அப்படி சக்தி எங்கே வந்ததுன்னு எங்களுக்கே தெரியாது. அதுவும் எங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற சோபலாங்கிகள்லாம் வந்து பிளே கிரவுண்ட் அப்படின்னா அது என்னன்னே தெரியாது. அது சும்மா ஒரு வாக்குக்காக மெடிடேஷனுக்காக வேணா போவேனே தவிர ஆட்டம் பாட்டம்லாம் எனக்கு தெரியாது. அவ்வளோ சக்தியெல்லாம் காலில் கிடையவும் கிடையாது. நம்ம தெரிஞ்சாத சாட்டவா ஒரே ஒரு தாவி அந்த இடத்துல ஒரே எண்ணம் இருந்தது. என்னன்னா அவ வந்து சுவாமியை ஒன்றும் பண்ணப்படாதுன்னு நம்ம நடுவில் நிற்கணுங்கிற எண்ணம் மாத்திரமா இருந்தது. குதிச்சிட்டோம். குதிச்ச அப்புறம் தான் அட்லீஸ்ட் எனக்கு மிச்ச வாழ்க்கை எப்படி இருந்ததோ தெரியாது. இவ்வளோ எக்ஸர்ஷனே பண்ணது இல்லையா. குதிச்சதுக்கு அப்புறம் கால்லாம் வளவலன்னு நடுங்கிறது. ஒரு பக்கம் அந்த சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பயம், இன்னொரு பக்கம் குதிச்சதனுடைய ஸ்ட்ரெயின், கால் ரெண்டும் இப்படி வளவலங்கிறது விட்டா கோவி விழுந்துருவோம் போல் இருக்கு. அப்படி இருக்கு. இந்த லட்சணத்தில் நாங்கள் சாமியை காப்பாற்றவே குதிச்சிருக்கமா இருக்கும். எங்களை காப்பாற்றுறதுக்கு யாராவது 2 பேர் போகணும். இப்போ குதிச்சுட்டோம். சுவாமி அதுக்குள்ள எங்களை தாண்டி அவன்கிட்ட வந்து இப்படின்னார் சுவாமி. அவனை தொடலை சுவாமி, இப்படின்னார். அவன் அப்படி தள்ளி விழுந்தான். அப்படி கையை அப்படி காமிச்சார் சுவாமி. பக்கத்தில் அவன் நெஞ்சில் கூட தொடலை, இப்படி வச்சுட்டார். அவன் அப்படி தள்ளி விழுந்தான். அப்புறம் அவனை பிடிச்சி எடுத்துன்னு போயிட்டான். நாங்கள்லாம் இங்கே வளத்துன்னு நின்றுருக்கோம். அந்த சுவாமி அவன் அப்படி தள்ளும் பொழுது சுவாமியினுடைய கண்ணில் ஒரு ஒரு தீவிரம் இருந்தது, ஒரு தீக்ஷணம் இருந்தது, ஒரு ஸ்டர்னஸ் இருந்தது பகவானுடைய முகத்தில். அப்படி ஒரு ஸ்டர்னஸ், நாங்களே பயந்து போயிட்டோம். அப்படி ஒரு ஸ்டர்னஸ். அப்படியே திரும்பினர். நாங்கள்லாம் இருந்தோம் இல்லையா, எங்களை அப்படி திரும்பி பார்த்து பயந்து போயிட்டா அப்படி பயப்படி போயாரான்னு தெலுங்குல கேட்டார். அர்த்தம் தமிழ்ல பயந்து போயிட்டாளான்னு. அந்த கேட்ட துவனியும், அந்த கண்ணில் இருந்த அந்த கனிவும், அந்த கொட்டின பிரேமையும், அது இன்னி வரைக்கும் மறக்கலை. இன்னி வரைக்கும் நரசிம்மாவதாரத்தில் அதை சொல்லிட்டு தான் இருக்கேன். என்னைக்கும் சொல்லத்தக்க விஷயம் அது. அப்பேற்பட்ட கருணை அன்னைக்கு ஹிரண்யகசிபுவினுடைய சபையில் பிரகலாதன் எதை பார்த்துருப்பானோ அதையே தான் நாங்கள் ஒரு கால் பார்த்தோமோங்கிற அளவுக்கு சீற்றத்தோடு அருளும். அதனால் இந்த பாகவதத்தை படிக்கும்பொழுது இது எப்படி இருந்திருக்கும்னு யூகிக்க வேண்டாம், அனுபவபூர்வமாகவே சொல்லலாம். இப்படித்தான் இருந்தது. இதை நான் மேற்கொண்டு இன்னைக்கு பாகவதம் சொல்ல போறேனேங்கிறது அன்னைக்கே தெரியும் இல்லையா சுவாமிக்கு. அவருக்கு தெரியாதது என்ன? அதனால் இந்த அனுபவத்தை கொடுத்துட்டேன்டா அப்படி இந்த அனுபவத்தை கொடுத்தார். நீ போய் சொல்லலாமே, உனக்கு உபயோகமாக இருக்குமே, உனக்கு புரியுமே. இல்லைன்னா நிருசிம்மாவதாரம்ங்கிறச்சு அது எப்படிங்கிறது தெரியுமோன்னு உனக்கு இந்தா போ சொல்லு. அப்படி ஏதோ புக்கில் படிச்சதை சொல்ல வேண்டாம், நீ அனுபவிச்சதை சொல்லுன்னார் சுவாமி. அந்த கனிவும் அந்த கருணையும் அந்த வாக்கில் இருந்த அந்த தேன் மாதிரி சொட்டித்த அந்த வாக்கியம், என்ன பிரேம, என்ன கருணை. பயந்து போயிட்டா. அந்த கிடமே எல்லாம் மறைஞ்சு போயிடுது. எல்லாம் அந்த கால் நடுங்கித்தே அது கூட நின்று போயிடுது. அப்படி ஒரு கண்ணோக்கம், ஒரு வாக்கியம் போரும் நம்மளை அப்படியே எங்கேயோ ஒரு நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடியதான சக்தி இந்த பகவானுக்கு அல்லவோ இருக்கு. அந்த பகவானுக்கு ஆட்படாமல் வேற என்ன பண்ணி கிழிக்க போறோம் உலகத்துல? வேற என்னத்தை சாதிச்சு நம்ம எந்த குருக்ஷேத்திரத்தை காப்பாற்ற போறோம்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி. இப்படியா பகவான் ஆவிர்வாவம் பண்ணார், அவதாரம் பண்ணார், நேர போனார். ஹிரண்யகசிபு ஏதோ சண்டை போடுறேன்னு போட்டான். வேறுபட்ட சிம்மத்துக்கு முன்னாடி யார் என்ன சண்டை போட முடியும்? ஒரு நிமிஷத்தில் தள்ளினார் அவனுடைய அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம். அவன் அப்படியே தூக்கிண்டு போனார். சாயங்கால வேளை, சூரியன் அஸ்தமம் ஆகிறது. பகலும் இல்லை, இரவும் இல்லை, சாயங்கால சந்தி வேளை. வீட்டினுடைய வாசற்படிக்கு கொண்டு போனார். உள்ளேயும் இல்லை, வெளியிலும் இல்லை. வாசப்படியில் உட்கார்ந்துட்டார்.
அவனை தூக்கி தன் மடியில போட்டுண்டார். கீழையும் இல்லை, மேலையும் இல்லை, நடுவில் இருக்கக்கூடிய மடி. நகத்தை கொண்டு வந்தார். நகம்ங்கிறது உயிரோடு இருக்கக்கூடிய வஸ்துவும் இல்லை, உயிர் இல்லாத வஸ்துவும் அல்ல. அஸ்திரத்தோடையும் சேர்த்தி கிடையாது, சஸ்திரத்தோடையும் சேர்த்தி கிடையாது. இவரோ அப்படின்னா மனுஷனும் இல்லை, மிருகமும் இல்லை, தேவனும் இல்லை, யக்ஷனும் இல்லை, கிண்ணரனும் இல்லை, கந்தர்வனும் இல்லை, கிம்புருஷனும் இல்லை, நாகனும் இல்லை, உரகனும் இல்லை. இவன் என்ன அப்படின்னா பிரம்மாவால சிருஷ்டி பண்ணப்படாத ஒரு பொருள். ஹிரண்யகசிபு என்னென்ன வரம் கேட்டானோ எதெல்லாத்துக்கும் எஸ் எஸ் எஸ்ன்னு பிரம்மா சொன்னாரோ அத்தனைக்கும் நோ சொல்லாத மேனிக்கு சத்யசாய்க்கு எஸ் 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 சுவாமி. நோ அன்ன வாரிக்கு எஸ் எஸ் அன்ன வாரிக்கு எஸ் ஈ ஸ்ரீ சத்யசாய் எப்படி எஸ் 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 அந்த மாதிரி நரசிம்மருமே எஸ் 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 அப்படின்னு சொல்லி ஒளியில் உட்கார்ந்துட்டார். அந்த நகத்தினால் அவனுடைய வயத்தை கிழித்தார். குடல்களை எடுத்து மாலையா போட்டுண்டார். அந்த ரத்தம் முழுக்க நாவுக்களை சொட்டரா போல, அந்த பெடரி மயிர்களெல்லாம் ரத்தம் சொட்டரா போல அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கார் பகவான். எழுந்துண்டார். அந்த உடம்பை தூக்கி வீசினார். ஹிரண்யகசிபுனுடைய சிம்மாசனத்தில் போய் நேரம் உட்கார்ந்துட்டார். சிம்மம் ஆசனத்தில் உட்கார்ந்துட்ட சிம்மாசனம் அது. நிஜமாவே ஒரு சிம்மம் உட்கார்ந்துட்ட சிம்மாசனம் அது. உலகமெல்லாம் அரண்டு போயிடுத்து. பேர்பட்ட சம்ஹாரமூர்த்தியாக வந்த நரசிம்மரை பார்த்து உலகமே அரண்டு போய், அஷ்டதிக் கஜங்கள் எல்லாம் அரண்டு போய், பிரம்மாதி தேவர்கள் எல்லாரும் ஓடி வந்துட்டாளாம். பிரம்மா என்ன, சங்கரன் என்ன, ருத்ரன் என்ன, இந்திரன் என்ன, ரிஷிகள் என்ன, பித்ருக்கள் என்ன, சித்தர்கள் என்ன, வித்யாதரர்கள் என்ன, நாகர்கள் என்ன, மனுக்கள் என்ன, பிரஜாபதிகள் என்ன, கந்தர்வர்கள் என்ன, சாரணர்கள் என்ன, யக்ஷர்கள் என்ன, கிம்புருஷர்கள் என்ன, வைதாளிகர்கள் என்ன, கிண்ணறர்கள் என்ன, கிம்புருஷார்கள் என்ன அப்படின்னு அத்தனை பேருமா வந்து ஒத்தொத்தருமா பயந்து நடுங்கி நிற்கிறாளாம் பகவானை சாந்தப்படுத்துறதுக்காக. ஆளுக்கு ஒரு ஸ்துதி பண்றா பகவான். எல்லாருமா வந்து ஒரு ஸ்துதி பண்றா. இந்த ஹிரண்யனை வதம் பண்ணீரே, எவ்வளவோ கஷ்டம் கொடுத்தவனை சம்ஹாரம் பண்ணி எங்களுக்கு இன்னைக்கு நல்ல கதியை கொடுத்தீரே சுவாமி அப்படின்னு ஒத்தத்தரும் பண்றாளாம். ஒத்தத்தரும் பார்க்குறச்சையும் பணிய மாட்டேங்கிறார் பகவான். யாராவது பக்கத்தில் வந்தா உருன்னு உரும்புறாராம். பயந்து நடுங்கி பின்னாடி வாங்குறாள். நான் ட்ரை பண்றேன் வராளாம். அவளை பார்த்து ஒரு உருன்னா அவள் நடுங்கி பின்னாடி வந்துட்டாளாம். ஒத்தொத்தரா இத்தனை பேர் ஒத்தத்துக்கு ஒரு சுத்தி வந்து இவ்வளவு பேர் படிச்சேனே இத்தனையும் பாகவதத்தில் இருக்கு. இவ ஒத்தொத்தரா ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு போறா பகவான் கிட்ட. பகவான் எதுக்கும் அசியல, கோவத்தோடய உட்கார்ந்து இருக்கார். உக்ரம் இன்னும் இறங்கல, அவருக்கு கோபம் இன்னும் இறங்கல. ஏன்னா அவர் பார்க்க வந்தது ஒரு சின்ன குழந்தைய. அந்த குழந்தை எத்தனை கஷ்டமானாலும் அவ அப்பா அந்த குழந்தைக்கு என்ன கஷ்டம் கொடுத்தாலும் ஒரு நாள் அந்த அப்பாவை பழிக்கலை, ஒரு நாள் அந்த அப்பாவை தூஷிக்கலை, ஒரு நாள் இந்த அப்பன் செத்தா தேவலையேன்னு சொல்லலை. நிர்வைராய பிரசாந்தாய, ஒரு எனிமிட்டி இல்லை, சாந்தி மாத்திரம் தானே இருக்கு அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைய நான் பார்க்கணும்னு நான் வந்தேன். இதுகள்லாம் வந்து நிற்கிறதேங்கிறாராம் பகவானுக்கு. கோபம் வருதான். இதுகள்லாம் இப்போதான் விஐபி தர்ஷன் மாதிரி எல்லாம் முன்னாடி வந்து நிற்கிறதுகள் எல்லாம். பிரகலாதன் எங்கேயோ பின்னாடி இருக்கு குழந்தை பாவம். பிரம்மா வந்து நின்னா, ருத்ரன் வந்து நின்னா, சரி பரவாயில்ல, இந்திரன் வந்தான், அப்புறம் பிரஜாபதிகள் வந்தா, மனு வந்தா, இத்தனை பேரும் நின்னா குழந்தை எப்படி பார்க்கறது? ஓங்கிறார் பகவான். நகருங்கோ எல்லாரும் அப்படின்னு. பிரம்மா புரிஞ்சு விட்டார். அங்கே இருந்து போய் பிரகலாதன் பின்னாடி நிற்கிறது குழந்தை. அப்படியே பார்த்து நிற்கிறது. இவ்வளவு காலமா எந்த பிரபுவை தியானம் பண்ணிட்டு இருந்தேனோ, எந்த பிரபுவை சதா நிரந்தரமும் என்னுடைய ஹிருதயத்தில் தியானம் பண்ணிண்டு எப்பவும் யாருடைய சன்னதியிலேயே நான் இருந்தேனோ, அப்பேற்பட்ட பிரபு இன்னைக்கு நயனகோச்சரமாக என் கண்ணுக்கும் தெரியும்படியாக அப்பேற்பட்ட ரூபத்தை எனக்காக எடுத்துண்டு இன்னைக்கு என் பிரபு வந்திருக்காரே, என் சுவாமி வந்திருக்காரே, என் நாதன் வந்திருக்காரே அப்படின்னு நினைச்சுண்டு அந்த பிரகலாதன் பின்னாடி நின்று கண்ணில் தாரதாரியா தண்ணி கொட்ட இந்த பகவானை பார்த்துட்டு இருக்கான். பகவானும் இவன் எங்க அப்படின்னு தேடுறாராம். பகவான் இவாள்லாம் நின்று இருக்கான். பிரம்மா பார்த்தார். பிரகலாதன்ட்ட போனார். வத்சா குழந்தை, நீ போடா, நீ போய் சமாதானப்படுத்து. உனக்காக வந்த அவதாரம் இது. நீ போனாத்தான் இவர் அடங்குவர். உன்னை பார்க்காத வரையில அவருடைய கோபம் இறங்காது. நீ போ அப்படின்னாராம். உடனே அந்த சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை நடந்து வருது. இது எப்பேற்பட்ட சிம்மம்னா வானளாவிய சிம்மமா இருக்கு, உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்படி எழுந்து நின்னார் அப்படின்னா கிரீட்டம் வானத்தை தொடர்தான், கிரகங்கள் எல்லாம் தொடர்தான் அந்த கிரீடம். அப்பேற்பட்ட விஸ்வரூபமா வந்திருக்கார் பகவான். குழந்தையும் இத்துணூண்டு கம்பேர் பண்ணுச்சு. எல்லா தேவர்களும் நடுங்கிறா. எங்கேயாவது இவர் இந்த வேகத்துல நம்மளை கீழ்ச்சி போட்டுருவாரோங்கிற பயத்துல நடுங்கிறா. இந்த குழந்தை நடந்து போறது. கண்ணில் தண்ணி கொட்டுறது, வாயில ஒரு சிரிப்பு இருக்கு.
யாரு வந்திருக்கா? பிஎஃப்எஃப்னா வந்திருக்கார், என்னோட பிஎஃப்எஃப்னா வந்திருக்கார் அப்படிங்கிற ஆசையோட போறது அந்த குழந்தை. அது சொல்றது, எல்லாரும் உங்களை ஸ்தோத்திரம் பண்ண சொல்றா, நான் அசுர ஜென்மத்துல பிறந்த கீழ்ப்பட்டவன், நான் என்ன சொல்ல முடியும்? இருந்தாலும் எல்லாத்தையும் ஏத்துக்கக்கூடிய மகானுபாவர் இல்லையா நீங்கள்? நான் சொல்லதையும் நீங்க ஏத்துப்பேளே. பொறுமையாம் பூதர புன் சொல்லை நன் சொல்லா பொறுத்தருள் இஷ்டம் பின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை போறது. அது சொல்றது, சர்வேஹ்யமீ விதிகராஸ்தவ சத்வதாம்னோ பிரம்மாதயோ வயமிவேஷன சோத்விஜந்தः க்ஷேமாய பூதய உத் ஆத்மசுகாய சாஸ்ய விக்ரீடிதம் பகவதோ ருச்சிராவதாரைஹி. இவாள்லாம் ஏன் இப்படி பயப்படுறா? இவாள்லாம் உங்களை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறா? அந்த பிரம்மாலாங்க ஏன் பயப்படுறா? உங்களோட அவதாரம் என்ன அழகா இருக்கு. ருச்சிராவதாரைஹி, எவ்வளவு அழகா வந்திருக்கே சுவாமி அப்படிங்கிறது அந்த குழந்தை. இவெல்லாம் ஏன் பயப்படுறான்னு தெரியலையேங்கிறது அந்த குழந்தை. வாண்டு சொல்றது, இவெல்லாம் ஏன் பயப்படுறா? அதுக்கு ஒரு பயம் இல்லை. அதுக்கு ஏண்டா உனக்கு பயம் இல்லையா அப்படின்னா, எனக்கு பயம் உண்டு, ஆனா எதை பத்திங்கிறத சொல்றேன். நாகம் பிபே மஜிததே அதி பயானகாஸ்ய ஜிஹ்வார்க்க நேத்ர ப்ருகுட்டி ரபசோக்ரதம்ஷ்ட்ராத் ஆந்த்ரஸ்ரஜ க்ஷதஜகேசர சங்குகர்ணான் நிஹ்ராதபீத திகிபாதரிபின்னகாக்ராத். சுவாமி, உங்களுடைய இந்த பயானகமான இந்த ரூபமோ, உங்களுடைய இந்த செக்கச்செவேன்னு ரத்தத்தால தோய்ந்த உங்களுடைய நாக்கோ, கோபத்தினால சேர்ந்த இந்த புருவங்களோ, கோர பற்களோ, எங்க அப்பாவுடைய குடலையே உருவி மாலையா போட்டுண்ட அந்த மாலையோ, செக்கச்செவேர்னு போன இந்த பிடரி மயிரையோ, இப்படி உலகமே நடுங்கும் மாதிரி பண்ணக்கூடிய கர்ஜனையோ, எங்க அப்பாவை கீழ்ச்சி போட்ட இந்த நகங்களையோ பார்த்து எனக்கு பயம் இல்லை. ஆனால் திரஸ்தோஸ்மியகம் கிருபணவத்சலா, திரஸ்தோம்யகம் கிருபணவத்சல துஸ்ஸஹோக்ர சம்சார சக்கர கதனாத் கிரசதாம் பிரணீதா பத்தஸ்வகர்ம பீருஷத்தம தே அங்கிரிமூலம் பிரீதோபவர்க சரணம் ஹ்வயசே கதானு. உங்களை பார்த்து பயம் இல்லை, சம்சார பார்த்து பயமா இருக்கு. சம்சாரத்தை பார்த்து பயமா இருக்கு. என்னுடைய பாப கர்மங்கள்னால நான் விழுந்திருக்க கூடியதான இந்த சம்சாரத்தை பார்த்து பயமா இருக்கு. என்னைக்குத்தான் உன் சரணத்தை நான் அடைவேனோ பிரபோ? எல்லாரும் பகவானை பார்த்து பயந்துட்டு இருக்கா, சம்சாரத்தை பார்த்து பயப்படல. இவனோ சொல்றான், இந்த சம்சார சக்கரத்துல இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு சைக்கிள்ல மாட்டிண்டு முழிக்கிறேன், அதுதான் எனக்கு பயமே தவிர உம்மை பார்த்து பயம் இல்லையே சுவாமி. சோஹம் பிரியஸ்ய சுகிருதः பரதேவதாயா லீலா கதாஸ்தவ நிருசிம்ம விருஞ்சி கீதாः அஞ்சஸ்தி தர்ம்யனு கிருணன் குணவிப்ரமுக்தோ துர்காணிதே பதயுகாலய ஹம்சசங்கः. எல்லாரும் ஏன் பயந்தா பெருமாள்கிட்ட? பெருமாள் உக்கிரமா வந்தார் இருக்கட்டும், பிரம்மாதி தேவர்கள் எல்லாரும் எதுக்கு பயந்தா பெருமாள்கிட்டன்னு யோசிச்சு பார்க்கணும். என்ன பயம்? என்ன பயம் இருக்கும்? நம்மள எங்கேயாவது கீழ்ச்சிட்டு போட்டுடுவாளோங்கிறது தானே பயமா இருக்கும். அவளை கீழ்ச்சி போடுறதுக்கு பகவானுக்கு காரணமே இல்லை. பகவான் வந்தது ஹிரண்யகசிபு வதத்துக்காக.
இந்திரனையும் சந்திரனையுமா பகவான் கிழிக்க போறார். அப்படியும் அவளுக்கு பயம் வந்துடுத்தான். பிரகலாதனுக்கு பயம் வரலையேன்னா, பயம் வந்திருக்க வேணுமானால் பிரகலாதனுக்கு வேணா வந்திருக்கலாம். ஏன்னா அந்த அப்பானுடைய பிள்ளை தானே இவன், நீ தானடா இவனுடைய பிள்ளை, உங்க அப்பாவோட பழியை உண்மையில தீர்த்துக்கிறேன்னு சொல்லி தீர்த்துக்கவும் வாய்ப்பு இருக்கலாம். அப்போ அப்படியே பயப்படணுமானாலும் இந்த பிரகலாதன் வேணா பயப்பட்டு இருக்கணும். ஆனா அவன் பயப்படலையேன்னா, ஏன் எல்லாரும் பயந்தா அவன் ஏன் பயப்படலைன்னா, அவன் சொல்றான், எனக்கு நீ பிரியஸ்ய சுஹுர்தா பரதேவதாயா, எனக்கு நீ பிரபோ, எனக்கு நீ ரொம்ப பிரியமானவர் இல்லையா, எனக்கு நீ சுகிருத்து இல்லையா, எனக்கு நீ பரதேவத்தை இல்லையா, அப்படியே என்னை கிழிச்சு போடணும்னு உனக்கு ஆசையா இருந்தாலும் பண்ண நீதானே பண்ண போற. எங்க அப்பா என்ன கொள்றச்சே நான் பயப்படலை, நீ பண்றதுக்காக நான் வருத்தப்பட போறேன், நீ பண்றதுக்காக நான் கவலைப்பட போறேன். நேற்றுக்கு அந்த கதை சொன்னோம் இல்லையா, ஒரு தவளை ராமர் பான அப்படி வில்ல வைக்கும் பொழுது யாராவது பண்ணாலும் உன்னை கூப்பிடுவேன், நீதானே பண்றப்பா, அதை கூட நான் பொறுத்துக்கப்படாதான்னு ஒரு தவளைக்கு இருக்கிற புத்தி பிரகலாதனுக்கு இருக்காதான் சொல்றான். பிரகலாதன் எனக்கு ரொம்ப பிரியமானவராச்சே நீர், என்னுடைய சுகிருதனாச்சே நீர், எனக்கு மித்திரனாச்சே நீர், எனக்கு ஒரு தீங்கு பண்றதுக்கு உங்களுக்கு முடியுமோ? அவனோட ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பிரேமை மேல அவளோட நம்பிக்கை இருக்கு அவனுக்கு. நான் போனா என்ன பெருமாள் ஒன்றும் பண்ண மாட்டார்னு தெரியறது. இவாளுக்கு பயம். ஏன்னா ஹிருதயம் சுத்தமா இருந்ததுன்னா ஏன் பயம் இருக்கும்? ஹிருதயம் சுத்தமாயிடுத்துன்னா எங்கேருந்து பயம் வரும்? ஹிருதயத்துக்குள்ள ஏதாவது ஒரு கில்ட்டி கான்ஷியன்ஸ் இருந்தா தானே பயம் வரும். நம்ம தப்பு பண்ணலைன்னா நமக்கு பயம் வருமா? இந்த பிரகலாதனுக்கு ஹிருதயம் முழுக்க பூர்ண பக்தி, பவித்திரமான பக்தி, பவித்திரமான பூர்ண பிரேம நிறைஞ்சிருக்கிறதுனால அவனுக்கு ஒரு பயமும் இல்லை. அவன் சொல்றான், நீ என்னுடைய சுகிருத்து, நீ என்னுடைய ஃப்ரெண்டு, அதனால எனக்கு ஒரு பயமும் இல்லை. இந்த சம்சாரத்திலேருந்து மீள்றதுக்கான வழியும் எனக்கு தெரியும். அதை நீ பிரசாதம் பண்ணா போறோம். என்னன்னா உன்னுடைய பக்தாள் இருக்காளே, உன் பாதமே கத்தின்னு இருக்கக்கூடிய உன்னுடைய பக்தாள் இருக்காளே, அவளுடைய சங்கத்தை குடு, சத் சங்கத்தை குடு, அவளோட சேர்ந்து நானுமே கரையேறிடுவேனே. அப்படின்னு ஒரு பிருகத்தான ஸ்துதியை பண்றான் பிரகலாதன். அந்த ஸ்துதியில பக்தியும் இருக்கு, ஞானமும் இருக்கு. பக்தியால சொல்றான் அந்த பெருமாளை, உனக்கு சேவை பண்றதை விட எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் பிரபோ, வேற ஒண்ணுமே கேட்கல, உன் பக்தாளோட சேர்ந்து உனக்கு நான் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணுங்கிறத பிரார்த்தனை பண்றேன், எல்லாரும் உத்தாரமாகணும்னு பிரார்த்தனை பண்றேன்னு கேட்கிறேன். பிரகலாதன் சொல்றான், அவனுடைய மனசு நான் நீங்கிறது கிடையாது, அவனுக்கு என்னைக்குமே கிடையாது இல்லையா, அதனால சொன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா, எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும், எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கணும் நீ அப்படின்னா பகவான் கிட்ட. பகவான் பார்த்தார், இது வேலைக்காகாது, எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்தா அப்புறம் சிருஷ்டி எப்படி நடக்கிறது, அதனால கப்பிச்சுப்புன்னு அவனை நிறுத்த முயன்ற. பிரகலாதன் ஞானத்தையும் பிரகாசம் பண்றான். இந்த இதுல சொல்றான், துவம் வாயுரக்னிரவ நிர்வியதம்பு மாத்ரா பிராணேந்திரியானி ஹிருதயம் சிதனுக்ரஹஸ்ச சர்வம் த்வமேவ சகுணோ விகுணஸ்ச பூமன் நான்யத்வதஸ்த்யபி மனோவசசா நிருக்தம் த்வம் வாயுஹு. அர்த்தம் புரியும் உங்களுக்கே. நீதான் வாயு, த்வம் வாயுஹு, த்வம் அக்னிஹி, த்வம் அவனிஹி, நீதான் பூமி, துவம் வியன், நீதான் ஆகாசம், துவம் அம்புஹு, நீதான் ஜலம், துவம் மாத்ராக, நீதான் சென்சஸ் இந்திரியங்கள், பிராண பிராணன் நீ, இந்திரியாணி ஹிருதயம் சித் அனுக்ரஹ சர்வம் எல்லாம் நீ, பஞ்சபூதங்களும் நீ, பஞ்சபூதங்களான சிருஷ்டியும் நீ, குணங்களும் நீ, குணங்களாலான மனோபுத்தி அகங்கார சித்தங்களும் நீ, சகுணனாக இருக்கிறவனும் நீ, விகுணனாக இருக்கிறவனும் நீ, பூமன் என்னுடைய நாதா, துவதன்யத்து உனக்கு இல்லாதபடி, உனக்கு நீ இல்லாமல்
வேற மனசோ வச்சசா நிருக்தம், மனசாலையோ வாக்காலையோ எதெல்லாம் நிரூபணம் பண்ணப்பட்டதோ அத்தனையுமாக நீ ஒருவனே உள்ளாய், உன்னை அல்லாது உலகில் வேறொன்றறியேன் அப்படின்னு சொன்னார். நீ இல்லாமல் இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. அப்படின்னு சொன்னான். உடனே பகவான் ரொம்ப பிரீத்தியாயி, குழந்தை என்ன வரம் வேணும் கேளு, தரேன். இது எத்தனை தடவை நம்மளும் கேட்டுட்டோம் இல்லையா இந்த வார்த்தையை. யாராவது அவர் அப்படியே சந்தோஷப்படுத்திட்டான்னா உடனே என்ன வரம் வேணும் கேளு, நான் வரதராஜன். அது அவருக்கு ரொம்ப பெருமை. அதில் அதை மாறு தட்டிக்கிறதுல என்னமோ அவ்வளோ திருப்தி அவருக்கு. பிரக்ராத பத்ரன் பத்ரபத்ரந்தே பிரக்ராத பத்ரபத்ரந்தே பிரீத்தோகம் தே அசுரோத்தமா வரம் விரணீஸ்வாமி மதம். என்ன வரம் வேணும் கேளு, என்ன வரம் வேணும். நான் வந்துட்டு வரம் கொடுக்காம நான் போவே மாட்டேன். யாரானாலும் என்ன வேணாலும் வரம் கொடுத்துட்டு தான் நான் போவேன். அதனால கேளு. உடனே இந்த பிரகலாதன் சொல்றாங்க, நாரதர் அந்த கதையை சொல்றாரு இல்லையா. நாரதர் ரொம்ப சந்தோஷம். என்னன்னா பிரகலாதன் யாரோட சிஷ்யன்? சிஷ்யன் நல்ல ஸ்காலர்ஷிப் வாங்கினான்னா டீச்சருக்கு ஒரே சந்தோஷம். பகவான் நான் ரொம்ப திருப்தின்னாரா, இவருக்கு தாங்கல சந்தோஷம். உடனே சொல்றார், என் பிரகலாத உடனே ஒன்றும் வரம் கேட்கல, பக்தின்னா என்னன்னு காமிச்சான் எல்லாருக்கும் அப்படிங்கிறார். ஒரு சந்தடி சாக்கில் ஒரு போட்டுட்டு அப்புறம் கதையை கண்டினியூ பண்றார். என் பிரகலாதன் பக்தின்னா என்னன்னு சொன்னா எல்லாருக்கும். என்னன்னா பிரகலாதன் சொல்றான், சுவாமி என்னை இப்படி நயவஞ்சகம் பண்றீங்களே, என்னை இப்படி ஏமாத்தாதீங்கோ, மோசம் செய்யாதருள். ஏன்னா ஏற்கனவே ராட்சசன் நான், அசுரன் நான், எனக்கு ஏற்கனவே காமக்ரோதாதிகள்லாம் இருக்கணும், சுயமாகவே இருக்கணும். நீ வேற என்ன வேணும்னு கேட்டியான்னா இதுதான் சந்தர்ப்பம் நினைச்சுண்டு அத்தை கொண்டா இத்தை கொண்டான்னு பேராசை பிடிச்சு கேட்டுடுவேனே. என்ன அப்படிலாம் டெம்ப் பண்ணப்படாது, நீர் என்னை மோகிக்க வைக்கப்படாது. அமாம் பிரலோபய, எனக்கு பிரலோபத்தை உண்டு பண்ணாதீங்கோ, எனக்கு லோபத்தை உண்டு பண்ணாதீங்கோ அப்படின்னா. அப்புறம் தோணித்து, சி பெருமாள் அப்படி சொல்லலாமா? பெருமாள் எங்கேயாவது நம்மளை லோபிக்க வைப்பாரா? இல்லை இல்லை, பரீட்சை பண்றார் போலும். உலகத்துக்கு பிரித்திய லட்சணம்னா என்னன்னு தெரியும்படி செய்யறார் போலும் பகவான். பிரித்திய லட்சண ஜிக்ஞாசு பக்தம் காமேஷ்வச்சோதயத் பவான் சம்சார பீஜேஷு ஹிருதய கிரந்திஷு பிரபோ நான்யதா தே அகில குரோ கட்டேத கருணாத்மனா. பிரபோ நீ கருணாமூர்த்தி, எல்லாரையும் சம்சாரத்திலிருந்து மீட்டு நற்கதியை காட்டக்கூடிய பிரபு, நீ எங்களை சம்சாரத்தில் நீ தள்ளுவியோ? தள்ள மாட்ட. பக்தன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பரீட்சை பண்ற போலும், காமிக்கிற போல் இருக்கு போலும். அப்ப சொல்றா, யஸ்தா சிஷாசாஸ்தே ந சப்ருத்யா சவை வணிக்கு. சுவாமி உங்ககிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுண்டு ஒருத்தன் பக்தி பண்ணானால் அவன் பக்தனே இல்லை சுவாமி, அவன் வெறும் வணிகன். வணிகன் அவன், ட்ரேடர், மர்ச்சன்ட் அவன். நான் இது தரேன் நீ அது தா, நான் இவ்வளோ பக்தி பண்ணுறேன் நீ இவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணு, நான் இவ்வளோ ஜபம் பண்ணுறேன் நீ இதுக்கு மேலே அனுகிரகம் பண்ணு அப்படின்னு கேட்டு வாங்கிறதுங்கிறது பக்தி லட்சணமா பிரித்திய லட்சணமா? நான் உன் வேலைக்காரன் சுவாமி. அகம் த்வா காமஸ்தவத் பக்தஸ்தோச்ச சுவாமி அனபாஸ்ரயா. உனக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு சுவாமி. என்ன சம்பந்தம் தெரியுமா? ஒரு சம்பளம் வாங்கிக்காம உனக்கு சேவை பண்ணக்கூடிய வேலை ஆள் நான். சம்பளம் கொடுத்தாதான் நமக்கு வேலை பண்ணுவா அப்படிங்கிற மாதிரியான சுவாமி அல்ல நீ. சம்பளம் கொடுத்தா தான் வேலை பண்ணுவேன் அப்படிங்கிற ஆள் நான் அல்ல. சம்பளம் கொடுக்காம நமக்கு யார் வேலை பண்ண போறா அப்படின்னு சம்பளம் கொடுக்க வேண்டிய பொசிஷன்லையும் நீ இல்லை. சாதாரண ஒரு மனுஷனுக்கு யாரும் வேலை பண்ண மாட்டா.
பண்ணணும்னாலும் அவங்க என்ன வரும்னு எதிர்பார்த்துட்டு தான் பண்ணுவா. சும்மா பண்ணுவாளோ யாராவதுன்னா? ஆனால் இவர் எப்படின்னா, இவருக்கு பண்ண கிடைச்சுதே, எனக்கு இந்த கைங்கரிய பிராப்தி கிடைச்சுதே அப்படின்னு சந்தோஷத்தில் போட்டி போட்டுன்னா எல்லாரும் இவருக்கு கைங்கரியம் பண்ண காத்துன்னு இருக்கா. அந்த பாக்கியமே பெரிய ஒரு நிதியா பொக்கிஷமா இருக்கே அவளுக்கு. இந்த மட்டும் கிடைச்சதேன்னா சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ பேர் நிற்கிறாளே, ஆயிரக்கணக்கில் நிற்கிறாளே, இவருக்கு சேவை பண்ண எனக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாரே பிரபு அப்படின்னு தானே சந்தோஷப்பட வேண்டியது. அப்பேற்பட்டவர்னா இவர். தண்ணியும் குறைச்சிக்கல பிரகலாதன். அவன் சொல்கிறான், நான் மாத்திரம் எப்படி, நீ கொடுத்தாதான் நான் பண்ணுவேன்னு நினச்சியா? நீ ஆசீர்வாதம் பண்ணாதான் உங்கள்கிட்ட பக்தி பண்ணுவேன்னு நினச்சியா? நீ எனக்கு வரம் கொடுத்தா தான் உங்கள்கிட்ட இருப்பேன்னு நினச்சியா? உன்னை விட்டு எனக்கு வேற என்ன கதி? உன்னை விட்டு நான் எங்க போவேன்? எங்க அப்பா கேட்காத வரமான்னு எங்க அப்பா நான் பார்த்து நான் கத்துக்க வேண்டாமோன்னா, எங்க அப்பா கேட்காத வரம் இல்லை. இப்படி கேட்டு அப்படி கேட்டு வளைச்சு பிடிச்சு மடிச்சு கிடிச்சு எல்லாம் பண்ணி பிரம்மாவோட 4 தலையும் சுத்துற மாதிரியா கேட்டானாம் வரம். பிரம்மாக்கே தலை குழம்பி போச்சு. இவன் என்னடா கேட்குறா, சரி எத்தையோ கூடுடான்னு கொடுத்து கிளம்பிட்டார் அவர். அவருக்கு இன்னும் 10 தலை வேண்டியிருக்கு அவருக்கு. ராவணன் போல இருந்தால் தான் கொஞ்சம் புரியும் போல் இருக்கு இவன் கேட்குறதெல்லாம். இப்படி வேணும் அப்படி வேணும், அதுவும் வேண்டாம் இதுவும் வேண்டாம், அப்படி வேணும் இப்படி வேணும், ஒன்றும் புரியல. சரி தந்தேன் ஓடிட்டார் அவர். அவ்வளோ சாமர்த்தியத்தை வச்சுண்டு எங்கள் அப்பா கேட்ட வரமெல்லாம் தவிடுபடியான மேனிக்கு ஒரு புது ரூபத்தை எடுத்துன்னு வந்து கீழ்ச்சுதா கடக்கார் எங்கள் அப்பா. நான் என்ன வரத்தை கேட்டுவிட போகிறேன்? எனக்கு நல்லது என்னன்னு எனக்கு தெரியுமா? எங்கள் அப்பா தெரியும்னு நினச்சிட்டு தான் கேட்டார் பாவம். அவர் விடையா எனக்கு தெரிஞ்சுட போகிறது? எனக்கு தெரியாது. எனக்கு நல்லது எதுன்னு எனக்கே தெரியாது. நான் என்னத்தை கேட்க போகிறேன்? கேட்டால் தான் உனக்கு சேவை பண்ணணுங்கிறதும் கிடையாது. கேட்கும்படியான சாமர்த்தியமும் எனக்கு கிடையாது. அது இருக்கட்டும், இவ்வளோ நாள் வரைக்கும் நான் எங்கள் அம்மானுடைய கர்ப்பத்தில் இருந்த காலத்தில் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் எத்தனையோ கஷ்டங்கள் எனக்கு வந்திருக்கு. எங்கள் அப்பாவே கொடுத்துருக்கா, இந்திரன் கொடுத்தான். எங்கள் பெத்த அப்பா, எந்த அப்பா குழந்தைய ரட்சிக்கணுமோ அந்த அப்பனே கொல்ல முயன்றான் என்னை. அப்பெல்லாம் நான் என்ன கேட்டேனா கூட்டேனா? நான் கேட்காமலேயே கூப்பிடாமலேயே ஓடி வந்து என்னை என்ன பரிரட்சணை பண்ணிருந்தீர். இமைகள் கண்ணை காக்கும் தேவனது போல் என்னை காப்பான் அப்படின்னு கண்ணுக்கு இமை காக்கிறத விட தேவா நீ என்னை காத்துட்டு இருந்தி, இத்தனை நாள் வரைக்கும் காத்துட்டு இருந்தியே, இவ்வளோ நாளைக்கு என்னை காப்பாத்தினியே பிரபோ. அப்போ இந்த பாரம் இனி உன்னுடையதுக்கு இல்லையோ? இனிமே நானே என்ன ரட்சணை பண்ணிக்கணுமா? அதுக்கு தேவையான வரங்களை நானே கேட்கணுமா? இனி என்னை கைவிட்டுடுவியோ சுவாமி நீ அப்படின்னு கேட்டானா பகவானுக்கு பயந்து படுத்தும். ஐயோ இல்லடா, அப்படிலாம் இல்லடா, நீ என்னென்னைக்கும் என்னுடையவன். நீ உன் பாரத்தை சுமப்பது என்பது எனக்கு பெரிய ஒரு ஆனந்தம், இன்பம். சரணாகத பரணோ சுகாங்கிற சுவாதி திருநாள் ஒரு பாட்டுல சரணாகதன் பண்ணவனை பரணம் பண்றதுல அவ்வளவு ஔத்சுக்கியத்தோட இருக்காராம் பகவான். யாராவது பண்ணமாட்டாளா? யாராவது சரணாகதி பண்ணமாட்டாளா? அவளை தூக்கி வச்சுட்டு நான் அவளுடைய பாரங்களெல்லாம் நான் எப்போ சுமப்பேன் அப்படின்னு ஆசையோடு இருக்காராம் பகவான். ஒரு அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தான்னா இந்த குழந்தை எப்போ பிறக்கும், இதை எப்போ நான் கையில் எடுத்து வச்சுப்பேன், எப்போ இதுக்கு நான் பால் கொடுப்பேன் அப்படின்னு ஆசைப்படுவாள் இல்லையா? அந்த மாதிரி பகவானும் என்கிட்ட எப்போ சரணாகதி பண்ணவாளை நான் அப்படியே தூக்கி அணைச்சு அவளை தூக்கிண்டு போவேனே, அவளை நடக்கவே விட மாட்டேனே, அவளை நான் தூக்கிண்டு போவேன் அப்படின்னு கோட்டை கட்டின்னு இருக்காரு, மனக்கோட்டை கட்டின்னு இருக்காரு பெருமாள் நம்மளை தூக்கிக்கிறதுக்காக. அதனால பகவான் சொன்னார், இல்லவே இல்லை, உன்னை ரட்சணை பண்ணியே தீருவேன் அப்படின்னா. நீ தாத்தாவானாலும் நான் தான் உன்னை பார்த்துப்பேன், நீ எனக்கு குழந்தை தாண்டா அப்படின்னாரா. அப்போ ஏன் வரம்னு சொல்கிறேன்? இல்லைடா, எனக்கு வரதராஜன் பேருடா, நான் கொடுக்காம வந்தேன்னா என்னமோ போனாராம், அந்த குழந்தைக்கு ஒன்றும் கொடுக்கலையா வந்துட்டாரான்னு எல்லாரும் சொல்லுவாடா. அது வேற இல்லை, ஆற்றுக்கு திரும்பி வைகுண்டம் போனால் அங்கே மகாலட்சுமி வேறு இருப்பா. என்ன பண்ணேள்? இல்லை அவதாரம் பண்ணிட்டு வந்தேன். அதான் தெரியறதே. ஒரு குழந்தைய பார்க்க போன எல்லாமே ஒன்று வாங்கிட்டு போகணும்னு தோணலை. ஒரு குழந்தைய பார்க்க போனால் வெறுங்கையோடவா போவா? கொடுத்துட்டு வர வேண்டாமோன்னு அவள் வேற சண்டை போடுவாடா.
புரிஞ்சுக்கூடா என் நிலைமைய அப்படின்னாராம் பகவான். கெஞ்சினாராம் பகவான் பிரகலாதன்ட்ட. பகவான் கெஞ்சற நிலைமைக்கு வந்துட்டாராம். பக்தாள்லாம் பகவானை கெஞ்சரா, பக்தாள் கெஞ்ச மாட்டா, பக்தாள் கொஞ்சுவா கெஞ்ச மாட்டா. ஒரு காலத்திலையும் பக்தாளா இருக்கிறவா பகவானை கெஞ்ச மாட்டா, கொஞ்சுவாளே தவிர கெஞ்ச மாட்டா. என் கண்ணான்னு கொஞ்சுவா பகவானை. லாலனம் பண்ணுவா, பாலனம் பண்ணுவா, போஷணம் பண்ணுவா, பிரீணனம் பண்ணுவா. அந்த பகவானை கார்த்தால எழுந்தவுடனே சுப்பிரபாதம் பாடி என்னமோ இவா எழுப்பித்தான் அவன் எழுந்துக்கிற மாதிரி அவனை எழுப்புவா. வேளா வேலைக்கு அவனுக்கு சாப்பாடு கொடுப்பா, அவனுக்கு பூஜைகளை பண்ணுவா, அவனுக்கு வஸ்திரங்களை மாற்றுவா, அவனுக்கு அபிஷேகாதிகளை பண்ணுவா. ராத்திரி தூங்க போகணும்னா அவனை ஒரு தொட்டில்ல போட்டு ஜோஜோ முகுந்தா அப்படின்னு ஜோஜோ பாடுவா, லாலி பாடுவா. அதான் பக்தாளுடைய லட்சணம். அவள் பகவான்கிட்ட கேட்கவும் மாட்டா, கெஞ்சவும் மாட்டா, கொஞ்சுவா பகவான். அவள் அள்ளி அணைச்சு கொஞ்சுவா பகவான். அவள் தான் பக்தாள். இங்கே பகவானோ கெஞ்சராம் பிரகலாதங்கிட்ட, அது ஒரு வரம் கேளேண்டா, கேட்டேங்கிற பேருக்காவது கேளேன், நாம் கே வாஸ்தே ஏதாவது ஒரு வரத்தை கேளுத்தொலை அப்படின்னா. சரி, உனக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா சரி, நான் ஏதோ கேட்குறேன் பிரபு. எங்கள் அப்பா அப்பாவும் தெரியாமல் உங்களை அபச்சாரம் போட்டுட்டார், துவேஷமெல்லாம் வச்சுட்டார், எவ்வளோ வேற ஹிம்சப்படுத்தினார். எங்கள் அப்பாவை மன்னிச்சுடுங்கோ சுவாமி அப்படின்னார். இது என்னடா வரோம்? எப்போ நீ அவனுக்கு பிள்ளையா பிறந்தியோ அப்பவே அவளை சர்வ ஜெனரேஷன்ஸும் பியூரிஃபை ஆகிடுத்துடா அவங்க ஆற்றுல. எப்போ நீ வந்து பிறந்தியோ, ஒன்ன குலத்தை கெடுக்கும் கோடாரி காம்பேன்னா அவங்க அப்பன் இந்த குலத்தை வாழ வைக்க வந்த பாரிஜாத தருணி. அதனால் அவனுக்கு இனிமே பாவங்கள்லாம் கிடையாது, அவன் போயிடாது, மோட்சம் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. வேற ஏதாவது வரங்கள், வேதாவரங்கள் என்ன? உடனே பிரகலாதன் சொன்னான், அப்படியானால் எனக்கு பக்தி கொடு, எனக்கு வைராக்கியத்தை கொடு, எனக்கு ஞானத்தை கொடுன்னா பகவான் சொன்னார். பக்தியையும் வைராக்கியத்தையும் ஞானத்தையும் நிரம்ப வச்சுட்டு கேட்கறியே, எப்படி கொடுக்கறது? என் பக்த சாம்ராஜ்யத்துக்கே சக்கரவர்த்தியா இருக்கக்கூடியவன் நீ, உனக்கா பக்தி? உன்னை பார்த்து எல்லாரும் பக்தின்னா என்னன்னு கத்துக்கணும்டா. நீ எங்கடா பக்தியை கேட்கிற? எல்லாம் இருக்கேடா, இருக்கிறது எப்படிடா கொடுப்பேன்? வேற ஏதாவது வரம் கேள். பிரகலாதன் பார்த்தான், இவர் இப்படி படுத்துவாருன்னு தெரிஞ்சா நான் பின்னாடியே நின்றுட்டு இருப்பேன், பேக் சீட்லேயே. ஏதோ முன்னாடி வந்து ஏதோ வந்தோன்னா இப்படி படுத்துறாரே, பாட வரங்கேள் வரங்கேள் வரங்கேள்னு கேள்றாரு இவர். ஆனால் வாண்டானா விட மாட்டேங்கிறாரே அப்படின்னா. அப்பாவுக்கு இருந்த சாமர்த்தியம் பிள்ளைக்கும் இருந்தது, ஹிரண்யகசிபுக்கு இருந்த சாமர்த்தியம் அந்த குழந்தைக்கும் இருந்தது. அதனால ஒரு வரத்தை கேட்டான், கேட்கவே கேட்டான். ஓ என்ன வரம்னா, யதிதாஸ்யசி மே காமான், இந்த மாதிரி வரம் உலகத்தில் யாரும் கேட்டதில்லை. யதிதாஸ்யசி மே காமான் வராம்ஸ்தும் வரதர்ஷபா காமானாம் ஹிருத்யசம் ரோகம் பவதஸ்தூர்ணே வரம். அப்படி நீ வரம் கொடுத்தே ஆகணுமானால், வரதராஜனான நீ, வரதராட்டான நீ வரம் கொடுத்தே ஆகணுமானால் இந்த ஒரு வரத்தை கொடு. என் மனசுல வரம் கேட்கணுங்கிற ஆசையே எழும்பாத வண்ணம் ஒரு வரத்தை தா அப்படின்னு. எந்த காலத்திலையும், எந்த அவஸ்தையிலையும், எந்த பரிஸ்திதியிலையும், எவ்வளவு வருஷமானாலும் உன்கிட்ட ஒன்று வேணும்னு கேட்கும்படியான எண்ணம் என் ஹிருதயத்துக்குள்ள வரவே வரக்கூடாதுங்கிற மாதிரியான வரத்தை தான். அப்படி யாராவது கேட்டிருக்காளா? நினைச்சு பாரு. வரம் கேட்காத வண்ணம் என்னை வையின்னு சொன்னார். அப்படி ஒரு பிரகலாதன் அதை பார்த்த உடனே பகவான் பூரிச்சு போயிட்டார். பகவான் சொன்னான், பிரகலாதா, என் கதையை யாரு சொல்றாளோ உன் கதையை சேர்த்து சொல்லாம அவளால் நிற்க முடியாது. ஏகாந்த பக்தின்னா என்னங்கிறது உங்ககிட்ட தான் தெரியும். பக்தி லட்சணமோ பக்த லட்சணமோ பக்தாளை பத்தி பேசணுமானால் அக்ரகண்யன் நீ. அதனால்தான் வைஷ்ணவர்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கும் போது பிரக்ராத நாரத பராசர
புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதாபியாம் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதி புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி அப்படின்னு பரம பாகவதர்களை நம்ம ஸ்மரிக்கும் பொழுது முதல் பெயர் யாரோடது தெரியுமோ? பிரஹ்லாத. அப்புறம் தான் நாரதரே. குருவுக்கு மிஞ்சின சிஷ்யன் அப்படின்னா அந்த பிரஹ்லாதனை தான் சொல்லணும். ஏன்னா பிரஹ்லாதனை சொல்லிட்டு தான் நாரதரையே நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது பద్ధதியா போயிடுது. பிரஹ்லாத நாரத அப்படின்னு வருது. அப்படி ஒரு பக்த சிகாமணி, பக்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்தினி. இவ்வளோ நான் உன்னை சொல்லியும் நீ கேட்ட வரமானது உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா விளங்கட்டும். பகவான்கிட்ட என்ன வேணும்னு கேட்க தெரியணும் இல்லையா? என்ன வேணும்னா நீ வேணும். உன்னை தவிர்த்து எனக்கு ஒன்றும் வேண்டாம். நீயா பார்த்து எனக்கு எது கொடுக்கறியோ, என்ன கொடுக்கறியோ, எப்போ கொடுக்கறியோ, எப்படி கொடுக்கறியோ போ. எப்படியோ அருள்வாய் அதை எவ்விதம் நான் அறிவேன். இப்படி அப்படி என்று உன்னை ஏற்பதும் வீண் அல்லவா. நீ எப்படி அருள் பண்ணுவியோ அது ஒன்று இஷ்டம், நீ எப்படி பண்ணுறியோ பண்ணு, நானா கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொன்ன பிரகலாதனை பார்த்து சந்தோஷப்பட்டு பகவான் சொன்னார், உங்கள் அப்பா ஆண்ட இந்த சிம்மாசனத்தில் நீ பல வருஷ காலங்கள் இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணு என்ன நினச்சிக்கோ, கடைசியில் என்னை அடைவாய் அப்படின்னு சொன்னார். பிரகலாதனுக்கு பண்ண வேண்டிய ராஜ பட்டாபிஷேகத்தை இவரே வடியில் ஏற்றி உட்கார வச்சுண்டு சிம்ம ஆசனம்ங்கிறது சிம்மம் ஒரு ஆசனத்தில் உட்காந்துட்டு சிம்மத்தையே ஆசனமாக வச்சுட்டு உட்காந்துட்டானாம் பிரகலாதன். பிரபுவனுடைய மடியில் அவன் கையில் 5 நாகம் போன்ற அந்த தன்னுடைய விரல்களை அவன் தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி தன்னுடைய ஆனந்த பாஷ்பமான கண்ணீராலே அவனுடைய தலையில் ராஜ்யாபிஷேகம் பண்ணி அவனுக்கு மகுடம் ஏதுன்னா இவருடைய கைதான் மகுடம், ஆசனம் ஏதுன்னா இவருடைய தொடை மடிதான் ஆசனம், ராஜ்யாபிஷேகத்துக்கான ஜலம் எதுன்னா இவருடைய ஆனந்தாஸ்ருதான் அதனுடைய ஜலமாக பக்தி சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக பிரகலாதருக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணினார் பகவான். நமோ பகவதே துப்யம் புருஷாய மகாத்மனே ஹரயே அத்புத சிம்மாய பிரம்மணே பரமாத்மனே அப்படின்னு எல்லாரும் பகவானை ஸ்துதி பண்ண. பகவானும் அங்கிருந்து அந்தர்தியானமானார். ஆறத்துக்கு முன்னாடி பிரம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாராம், ஓய் பிரம்மனே, இந்த மாதிரி எசக பிசகா வரமெல்லாம் இனிமேல் கொடுக்காதீர், கொஞ்சம் யோசிச்சு கொடுமையா, உனக்கு 4 தலை என்னத்துக்காக கொடுத்தேன் அப்படின்னாராம் பகவான். பிரம்மா பாவம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் பகவான் அந்தண்ட போனதுக்கு அப்புறம் மனசில் இந்தண்ட நினச்சிண்டாராம், நீர் தான் இருக்கீரே சுவாமி, நான் எப்படி வரம் கொடுத்தா என்ன, அதை எப்படியோ அருள்வாயின்னாரா. அதை எப்படியோ ஒரு வழியை கண்டுபிடிச்சு நீ பண்ணத்தானே போகிறங்கிறதுனால தான் இதே ஹிரண்யகசிபு திரும்பி ராவணனா திரும்பியும் தபச பண்ணி ஒரு வரம் கேட்கிறான், யாராலையும் நான் கொல்லப்படக்கூடாதுன்னா. சரின்னர். ஏன் ஓய் கற்றுக்கலையான்னா, கத்துண்டேன் அப்படின்னார். என்ன கத்துண்டீர்னா, வருவரே பிரபு தான், அவர் ஏதோ ரூபம் எடுத்துட்டு வருவாரேன்னா பார்த்தார் பிரபு. மனுஷன் வானரன், நரனும் வானரும் அதில் இன்க்ளூட் ஆகாததுனாலே தான் நராவதாரம் பண்ணி தேவர்கள் எல்லாரையும் வானராவதாரம் பண்ண செய்து எல்லாரோட சேர்ந்து பெரிய வானர சைன்யத்தோட ராவண ஹதம் பண்ணாரோ இல்லையோ. பிரம்மா நினைச்சுட்டார், இதுக்கு நான் எதுக்கு மண்டையை உடைச்சுக்கணும், இங்கே பாருங்க ஓய், எனக்கு 4 மண்டை தான், உமக்கோன்னா சஹசிரசீரிஷா புருஷஹான்னா 1000 தலைகள். என் 4 தலையை வச்சுண்டு நான் யோசித்து பண்ணுறதுக்குள்ள உங்களுடைய 1000 தலைகளை வச்சுண்டு நீங்கள் அழகாக ஏதோ வழி பண்ணிடுவீர். அதான் இதெல்லாம் எனக்கு கிடையாது, உண்மை நினச்சின்னு இருக்கிறது, உமக்கு பக்தி பண்ணுறது, இதுதான் என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவும் கிளம்பிட்டாராம். அதனால் இப்போ நம்மளும் நிறுத்திட்டு நம்மளும் கிளம்புவோம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्.
लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्। श्री साईश्वरार्पणमस्तु।